அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எஜுகேஷன் கொஸ்டின் டிஸ்கஷன் நடக்க போகுது. அதே மாதிரி கொஞ்சம் எஜுகேஷன்ல ஒரு சின்ன டாபிக் ஒரு பெண்டிங் இருக்கு. அதுவும் சார் இன்னைக்கு நடத்துவாங்க. அது முடிஞ்ச உடனே கொஸ்டின் யூனிட் 1, 2, 3, 4 3 கிடையாது 4, 5 இருக்கு. இன்னைக்கு எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண முடியுமோ சார் இன்னைக்கு பண்ணுவாங்க. ரிமைனிங் அடுத்த கிளாஸ்ல பண்ணுவாங்க. ஓகே சார். சார் டிஸ்கஸ் பண்றத நல்லா நோட்ஸ் எடுங்க. சப்போஸ் நீங்க சார் ஏதாவது கேட்கணும்னா ஏதாவது கீ வேரியேஷன் ஏதாவது இருந்தா நீ கேட்டா உங்க பேக்ரவுண்ட்ல அன்வான்ட் சவுண்ட் எதுவுமே வரக்கூடாது. அது மாதிரி முடிச்ச உடனே அன்மியூட்ல இருக்கீங்கன்னா மியூட் பண்ணிடணும். டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ சார் எக்ஸ்ட்ரா சொல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பியிருக்கேன், 2 போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபுல்லாவே நோட் பண்ணுங்க. சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் நோட்ஸை ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். எஸ், யூனிட் 4 சார். யூஸ்வலாக நம்ம நியூவாக கொடுத்தது என்ன அப்படின்னா, யூனிட் 4ல அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னர்ஸ், கற்போரை புரிந்து கொள்ளுதல் அல்லது மாணவர்களை புரிந்து கொள்ளுதல். அவங்க தமிழில் கற்போர் அல்லது மாணவர்கள் அப்படின்னு 2 வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லோ அண்டு லேட் ப்ளூமர்ஸ். ஸ்லோ அப்படின்னாக்கா மெதுவாக கற்போர். பொதுவாக மெதுவாக கற்போருடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கலாம்? நம்ம இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள், மெதுவாக கற்போர். சரி சார். என்ன ஐக்கு இருக்கும் அப்படின்னாக்கா above 50 to below 69. 50லிருந்து 69க்குள்ளார இருக்கக்கூடிய நுண்ணறிவு படைத்த குழந்தைகள் பொதுவாக நம்ம ஸ்லோ லேர்னர், மெதுவாக கற்போர் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஃப்ரம் 2009 2009 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பேண்டமிக் இருந்தது. 2009 2010ல பேண்டமிக் இருந்ததால, சாரி 2019 20ல பேண்டமிக் இருந்ததால என்ன ஆயிடுச்சுன்னா, லேர்னிங் கேப் அப்படின்னு சொல்லுவோம், கற்றல்ல இடைவெளி ஆயிடுச்சு. அதை நமக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் தமிழக அரசு இல்லம் தேடிய கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக, அப்ப குழந்தை மெதுவாக கற்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், மரபு மற்றும் சூழ்நிலை. நம்ம ஜுவாலஜி மேஜர்ன்றதால மரபுனாலும் சூழ்நிலைனாலும் அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால அந்த இடம் பாருங்க, டாபிக்ல ஸ்லோ லேர்னர் அப்படின்னா என்னன்னு ஒரு புரிதல். அதுக்கடுத்து என்ன வேர்டு கொடுத்துருக்குன்னா, லேட் ப்ளூமர். சார் போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. எஸ், இங்க பாருங்க, டாபிக்ல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குனாக்கா, மெதுவாக கற்போர்கள்னு கொடுத்துருக்கா, மற்றும் தாமதமாக மலர்பவர்கள். நான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கவனமா அந்த தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினேன். ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ப்ளூம் அப்படின்னாவே லைக் ஒரு பட்ல இருந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும் இல்லை, அந்த ஸ்டேஜ் நம்ம ப்ளூம் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூமர். அதனால அந்த மலர்பவர்கள், தாமதமாக மலர்பவர்கள். அப்ப தாமதமாக மலர்பவர்கள்ல ஒரே ஒரு வேர்ட்ல யாராச்சும் டிஃபைன் பண்ண முடியுமா? சார் மெல்ல கற்போர் இப்ப புரிஞ்சுட்டோம். தாமதமாக மலர்பவர்கள் என்பவர்கள் இவரை தான். ஒரு லைன்ல யாராச்சும், சும்மா ஒரு லைன் 2 லைன்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அவங்க ஸ்லோவா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லா ப்ளூம் ஆவாங்க சார். ஓகே, திடீர்னு நல்லா படிப்பாங்க சார். நல்லா இருக்கும் சார். வெரி குட், வெரி குட். யூஸ்வலா என்ன அப்படின்னா லேட் பிக்கப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்க தான் சார். இவங்கள நமக்கு ஓல்டு சிலபஸ்ல எப்படி கொடுத்துருந்தாங்கன்னாக்கா, வேர்டு இப்போ என்ன தெரியுங்களா, மாவு இருக்கு, யாரு இட்லி கேட்குறாங்களோ இட்லி கொடுக்குறாங்க, தோசைனா தோசை, இடியாப்பம்னா இடியாப்பம், யாராருக்கு என்னென்ன வேணும்னு கேட்குறாங்களோ அது மாதிரி கொடுக்குறாங்கல்ல. அது மாதிரி கல்வியை பொறுத்தளவு என்னன்னாக்கா, அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது ஆக மொத்தத்தில் ஆனால் பேஸ் ஒன்றா தான் இருக்கும். அதுல நியூ வேர்டு டிரைவ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வேர்டு என்ன சார்னா, இது அண்டர் அச்சுவர் அப்படின்னு பேரு சார். அண்டர் அச்சுவர். யூஸ்வலா அந்த குழந்தை மீத்திறன் மிக்க மாணவன், ஆனா டல்லா இருப்பான். ஆனா ஏதாவது ஒரு காலகட்டத்துல சூப்பர்ஃபிஷியலா மாறுவான். இந்த குழந்தைய நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
ஸ்கூல் எஜுகேஷன்ல உங்களோட படிச்சவங்க சில பேர் நீங்க ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது ஹையர் எஜுகேஷன்ல உங்களோட படிச்சவங்க பெருசா ஃபெமிலியரான ஒரு ஃபிகரா இருக்க மாட்டாங்க. அப்படியே ஜஸ்ட் அண்ட் வாக் அண்ட் கோ அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஹையர் போஸ்டா இருக்கக்கூடியதுல ஜாப்ல இருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப டவுட்டா கூட இருக்கும், எப்படி இவங்க அப்படின்னு. அது எப்படி சார் அப்படின்னாக்கா, அவங்களாம் நம்ம லேட் ப்ளூமர் என்று குறிப்பிடுறோம் சார். இந்த ரெண்டும் சிறப்பு தேவை சார் உள்ள சார் மாணவர்கள். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் அது லோ அச்சீவர் கூட யூஸ் பண்ணலாமா சார்? நோ அச்சீவர் இதுல லோ வராது லோ சார். லோ LOW லோ அச்சீவர். லோ அச்சீவர் லோ அச்சீவர் நம்ம ஸ்லோ லேர்னர்னு சொல்லிடுறோமே. தேங்க்யூ சார். அண்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்லும்போது வேர்டு யூஸ் பண்ணும்போது அண்டர் அச்சீவர் அப்படின்னு யூஸ் பண்ணேன். அப்படின்னா அண்டரை வந்து லோன்னு சொல்லலாமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எஜுகேஷன்ல அந்த வேர்டை வந்து இந்த லேட் ப்ளூமரை அண்டர் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சரிங்களா? அப்போ அண்டர் அச்சீவர் அப்படின்றவங்க யூஸ்வலா அவங்க கிஃப்டட் மீத்திறன் மிக்க குழந்தை ஏதோ ஒரு சூழ்நிலையால என்விரான்மெண்டல் பேஸ்டு, அந்த என்விரான்மெண்டல் பேஸ்ல கொஞ்சம் அவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா அபவ் ஆவரேஜா இருக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்டடா இருப்பாங்க. எப்போதும் என்ன நம்ம மீன் பண்ணது தெரியுங்களா? பொதுவா கிஃப்டடா இருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளா அச்சீவ் பண்ணிடுவாங்க சார். நாட் ஓன்லி இன் இந்தியா, இன்க்ளூடிங் த்ரூ அவுட் வேர்ல்டு. உலகம் முழுக்க ஒவ்வொரு நாடும் யாரை பாதுகாக்கிறதுக்கு அப்படி போராடுவாங்க அப்படின்னா, இந்த கிஃப்டட் அண்ட் ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க தான். ஏன்னா இவங்க தான் நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமானவர்கள். பெருசா ஆவரேஜ் வந்து ஒரு 100 பேர்ல 60 பேர் இருப்பாங்க. பெருசா 60 பேர் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிலோல பார்க்கும்போது நியரஸ்ட் ஒரு 20% இருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நியரஸ்ட் 80% பீப்பிள எந்த நாடுமே அவ்வளோ பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த அபோவ் ஆவரேஜ், அந்த கிஃப்டடு, அந்த ஜீனியஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க தான் நாட்டை இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. நம்ம இந்தியா இருக்குன்னா நியரஸ்ட் 28 ஸ்டேட் இருக்கு. இந்த இந்த 28 ஸ்டேட்டை பேஸ் பண்ணி அதுக்கடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா கொண்டு போகும்போது எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா IAS. அவங்க தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வீஸ். அவங்க தான் இந்தியாவை வந்து கட்டமைப்பாங்க. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் போகுது அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சஜஷன் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாரு. எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஃபார்ம் யாரு சார் அப்படின்னா செக்ரட்டரி தான். இல்லை எஜுகேஷன் செக்ரட்டரி தான் என்ன பண்ணலாம் அப்படின்றது. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலும் அந்த டாஃபர்ஸ் எல்லாம் சில பேர் இப்போ எக்ஸாம்பிள் நானே கூட ஆவரேஜ்னாக்கா இதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல எனக்கு வந்து வருத்தப்படக்கூடாது, இல்ல நீங்க பேசுறது இது தவறு அப்படின்னு ஏத்துக்கக்கூடாது. சில உண்மையான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கிஃப்டட் ஆனா என்ன எஜுகேஷன் ஃபீல் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டை த்ரூ ப்ராக்டிஸின் மூலமா அபோவ் ஆவரேஜாவோ கிஃப்டடாவோ மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சார். அந்த பேஸ்ல சில இடங்கள்ல, ஏன்னா நாம இப்படி பேசிட்டே இருக்கும்போது கூட சில பேருக்கு மைண்ட்ல போயிருக்கும், சார் நான் பார்த்தேன் சார் ஸ்கூல் எஜுகேஷன்ல ஃபெயில் சார், அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் படிச்சாங்க, அதுலயும் பெருசா ஷைன் ஆகல, ஆனா ஐஏஎஸ்ஸா இருக்காங்க சார் அப்படின்னா, அவங்களாம் யாரு சார்னா ப்ராக்டிஸ் பயிற்சி வந்து பல ஆண்டுகளா எடுத்திருப்பாங்க சார். 5 இயர்ஸ். நீங்க லாஸ்ட் இயர் நீட் ரிசல்ட் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 48,000 பேர் 3 ஆண்டுகள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்தவங்க, ரிப்பீட்டட் பேட்ச். அப்ப இந்த ரிப்பீட்டட் பேட்ச் 3 ஆண்டுகளாக அந்த ஒரு பாடத்தை படிச்சு அதன் மூலமா திறன் பெற்று வந்திருக்காங்க. ஆனா முதல் ஆண்டிலேயே பெற்று வராங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தான் நம்ம கிஃப்டட்ல கொண்டு வர முடியும். இவங்களை நம்ம கிஃப்டட்னு கொண்டு வர முடியாது. எனிவே இந்த புரிதலோட இதுதான் சார் நமக்கு 4th யூனிட்ல அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னர்ல ஸ்லோ அண்ட் லேட் ப்ளூமர்ஸ். இந்த குழந்தைகளுக்கு சில்ட்ரன் வித் த ஸ்பெஷல் நீட், அது இங்கிலீஷ்ல வந்து தவறா இருக்கு, ஸ்பெஷல் நீட்ஸ். மெதுவாக கற்போர்கள், ஸ்லோன்னு கற்றோர்கள்னு போட்டிருக்கா, கற்போர்கள் அப்படின்னு தமிழ் படுத்திக்கணும். தங்கள் வகுப்பு தோழர்களை விட, அந்த வகுப்பு தோழர்கள் அப்படின்னு சொல்றது பியர் குரூப். பியர் குரூப் என்ற வேர்டு பெரும்பாலும் எங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் அடலசன்ட். சில சமயங்கள சில புக்ல என்ன பண்ணியிருக்குனாக்கா, நானே கூட பார்த்துருக்கேன், சில தமிழ் வெர்ஷன் புக்ல பியர் குரூப் கேங்கேஜ் ரெண்டுமே ஒண்ணுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் அடலசன்ஸ்ல கேங்கேஜ்னு போட்டிருக்காங்க.
கேங்கேஜ்ன்றது கூட்டாளி பருவம் சார். கேங்கேஜ் எங்க இருக்கு அப்படின்னா லேட்டர் சைல்டுஹுட். யூஸ்வலாக சைல்டுஹுட்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ப்ரீ சைல்டுஹுட் பார்த்துருப்பீங்க, அதுக்கடுத்து மிடில் சைல்டுஹுட் பார்த்துருப்பீங்க, ஆர் இயர்லி சைல்டுஹுட், மிடில் சைல்டுஹுட், லேட்டர் சைல்டுஹுட். லேட்டர் சைல்டுஹுட்ல கேங் ஏஜ் இருக்கும் சார். பியர் குரூப்ன்றது எப்போ இருக்கு அப்படின்னா அடலசன்ஸ், ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஒப்பார் குழுவினுடைய மீனிங்கே என்ன சொல்றாங்கன்னா ஒரே வயது ஒத்த வயது உடையவர்கள் அப்படின்னு தான். அதனால மெதுவான வேகத்தில் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அவர்களை பத்தி ஒரு பாயிண்ட் எடுக்கப்படும் போது சாதாரண அறிவுத்திறன், ஆவரேஜ் நாலேஜ் இருக்கும் அப்படின்னும், அதிக நேரம் பயிற்சி மற்றும் எளிய பாடங்கள் ரொம்ப அதிக நேரம் நீட் மோர் டைம் ப்ராக்டிஸ் அண்ட் சிம்பிளிஃபைடு கண்டென்ட். எளிய பாட கருத்துக்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அதிக நேரம் பயிற்சியும் முயற்சியும் வந்து தேவை. அப்படி இருந்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. யாரு? மெதுவாக கற்போர். அதனாலதான் நம்ம அரசு பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்றத பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில கண்டென்ட்டை சூஸ் பண்ணி பெரும்பாலும் ரிப்பீட்டடா என்ன கொஸ்டின் வருதோ அது ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம அச்சீவ்மெண்ட்னாவே பார்த்துருப்பீங்க. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நியரஸ்ட் குவார்டர்லி ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல இருந்தெல்லாம் எடுத்து குழந்தைங்களை ப்ராக்டிஸ் கொடுத்து பாஸ் பண்ண வச்சிருவாங்க. இல்லை இவங்களுக்கு பொறுத்தளவு பூவர் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பெரும்பாலும் கல்வி அடைவு அப்படின்னு எடுக்கப்படும் போது குறைந்த அடைவு திறன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. கல்விச்சார் அடைவு குறைந்து காணப்படும், தகவல்களை நினைவு குறைத்து காணப்படுபவர் அப்படின்னு போட்டிருக்கு. பூவர் அகடமிக் பர்ஃபார்மன்ஸை கல்வியில் அடைவு குறைந்து காணப்படும். அதுக்கடுத்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் படிச்சோம். நினைவே வரலையா? சார் கொஸ்டின் என்னங்க சார் கேக்கல. ஓ கொஸ்டின்ஸே கேட்கலையா? அப்ப நான் கொஸ்டின்ஸ் கேட்கலன்னா நான் அதுக்கு முன்னாடி நடத்தணும் கேட்டிருக்காது. கரெக்டா? ஐ மீன் கரெக்ட்? எஸ் சார். அப்போ நடத்தணும் கேட்கலையா? சார் அப்ப 3 செகண்ட் கேட்கல சார். நடத்துனது கேட்டுச்சு, நடத்துனது கேட்டுச்சு, கொஸ்டின் மட்டும் கேட்கல. கொஸ்டின் மட்டும் தான் கேட்கல. லாஸ்ட் 1 மினிட். அப்ப வந்து செலக்டிவ்லி என்ன எபிலிட்டி இல்ல. சரி சரி, எனிவே கம் டு த பாயிண்ட். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண சைக்காலஜிஸ்ட் யாருன்னு கேட்கலாம் சார். முதலில் உளவியல் ஆய்வாளர் அவர்தான் நம்ம இண்டிவிஜுவல் சைக்காலஜி அப்படின்னு படிச்சிருப்போம். தனிநபர் உளவியல் பெரும்பாலும் அச்சுவஸ் எல்லாம் அவருடைய லா பேஸ் தான் சார். சரிங்களா? எப்போ நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கோ அதுல இருந்து மேம்படுவதற்காக அல்லது விடுபடுதல், அதுல இருந்து என்ன ஆகணும், லிப் ஆகணும், இல்லைன்னா எராடிகேட் பண்ணணும். அந்த 2 விஷயத்துக்காக அச்சீவ் பண்ணிடுவாங்க சார். இதுதான் சில சமயங்கள சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க டவுன் ஆகிறது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை. ஆனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ், ஒவ்வொரு படிநிலைகளையும் உயர்ந்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மே ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேஷன் இன் காம்படிட்டிவ் கிளாஸ் ரூம், போட்டி நிறைந்த வகுப்பறையில் விரக்தியுடன் காணப்படலாம். இவங்க வந்து ரொம்ப விரக்தி அப்படின்றது ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் சார். ஃப்ரஸ்ட்ரேஷன், அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன சார்? வாட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்? அந்த மன முறிவுனா என்ன? நமக்கு மென்டல் ஹெல்த் அண்ட் மனமுறிவுனா கான்ஃப்ளிக்ட் சார். இல்ல சார், கான்ஃப்ளிக்ட்ன்றது ஒரு தனி டேர்ம் இல்ல. ஆனா போராட்டம் என்பது தனி. செயலை செய்ய முடியாம போச்சுன்னா அதுக்கு பேரு மனம் உடைந்து போகுது. சார் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்காம போறது. எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னாக்கா மனமுறிவு ஏற்படும். ஆனா நல்ல விளக்கமா இருக்கு. ஆனா ஐ ஆஸ்க் क्वेश्चंस சைக்காலஜிக்கலி பின் பாயிண்ட். ஆனா நல்ல குட் எக்ஸ்பிளனேஷன், நோ ப்ராப்ளம். கரெக்ட்டா? அச்சீவ் பண்ண முடியாம இருக்குதுங்க சார். அச்சீவ் பண்றது முடியாம. சரிங்க சார். என்னன்னா பிளாக் சார்.
blocking leads to the achievement at the time of block. நமக்கு எப்போ ஒரு அடைவுக்கு நகர்ந்து போகிறோமோ அப்பொழுது தடை ஏற்படும் சார். தடை ஏற்படுறது தான் நம்ம என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்ற பெரும்பாலும் நம்ம மென்டல் ஹெல்த் ஹைஜீன் என்ற சாப்டர்ல மென்டல் கான்ஃப்ளிக்ட், மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சார். இல்லைன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட் வித் த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், பெர்செப்சுவல் கான்செப்ட் இருக்கு, அதுல இருந்து கன்வர்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ட். கருத்தியல் கருத்துக்களை புரிந்து கொள்வதில் கடினப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் எப்போ டெவலப் ஆகுது அப்படின்னா அக்கார்டிங் டு ஜீன் பியாஜே கருத்தியல் நிலை அப்படின்னு படித்தோம் சார். கருத்தியல் நிலை அப்படின்னு அதை ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் தான். நெக்ஸ்ட் லோ கான்ஃபிடென்ஸ். யாருக்கு? ஸ்லோ லேர்னருக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னாக்கா தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் அப்படின்றாங்க. அந்த தன்னம்பிக்கை உயரணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா அப்பப்போ ரிவார்டு கொடுக்கணும், அப்பப்போ அந்த குழந்தைங்க சக்ஸஸ் பண்ற மாதிரி சின்ன சின்ன விஷயம் கொஸ்டின்ஸை கொடுத்து அந்த குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், அபோவ் ஆவரேஜ் இருக்கிறாங்க, கிஃப்டட் இருக்கிறாங்க, ஆவரேஜ் இருக்கிறாங்க, இவங்களுக்குலாம் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்து டெஸ்ட் வைக்கிறோம், அந்த குழந்தைங்க எழுதுறாங்க, அவங்களுக்கு உண்டான கரெக்ஷன் பண்றோம். நீங்க எப்போதும் ஸ்லோ லேர்னருடைய பேப்பர் மட்டும் கரெக்ஷன் பண்ணாம விட்டுறக்கூடாது சார். அந்த பிள்ளைங்கள்ட்ட கரெக்ஷன் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்லோ லேர்னர்து கரெக்ஷன் பண்ணி குழந்தை என்ன பாயிண்ட் எழுதுனாலும் அதுக்கு ரிவார்டு கொடுத்துடணும். அப்படி ரிவார்டு கொடுத்தோம்னா அடுத்து தான் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்னிங்கை கொண்டு வருவாங்க. வாத்தியாரை ஃபர்ஸ்ட் பிடிச்சிரும், அதுக்கப்புறமா அழகாக சப்ஜெக்டையும் படித்து அந்த குழந்தை பாஸ் ஆகிட்டு அடுத்து ஃபியூச்சரில் கரெக்டாக ஃபீல் பண்ணுவோம், என்னை இந்த வாத்தியார் தான் மாற்றினாரு, எனக்கு ரொம்ப ஆர்வம் கிடையவே கிடையாது அப்படின்னு அப்படி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவான். அதுவே கிஃப்டட் சைல்டு கூட ஃபாரின்ல இருப்பான், அவங்க நடக்கிறான் வாத்தியாரு அப்படின்னு நினைப்பான். ஆனா இந்த குழந்தை அப்படி ஒரு அன்பா இருப்பான் சார். அதுக்காக நான் கிஃப்டடா இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஒட்டு மொத்தமா பேசல, சும்மா ஒரு செயலுக்காக. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ். அதுல கொலாபரேஷன் வித் எஜுகேட்டர்ஸ், கல்வியாளர்களுடன் ஒருங்கிணைத்து செய்யும் போது அல்லது ஒத்துழைத்து செய்யப்படும் போது அது அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுறதா அமையலாம். ஏன்னா ஒரே டீச்சர் போகாம இப்போ ஒரு ஸ்கூல்லே ஜுவாலஜி டீச்சர் 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஸ்லோ லேர்னருக்கு 2 பேருமே மாத்தி மாத்தி கூட போகலாம். ஏன்னா குழந்தை அந்த டிஃப்ரெண்டா அந்த அந்த ஒவ்வொரு 2 பேரும் ஒரே வியூ இருக்காது இல்லை, அந்த வியூவா அந்த குழந்தை கேப்சர் பண்ணுவான். அதுக்கடுத்து வீட்டு சூழல்ல ஆதரவு இருக்கணும், கிரியேட்டிங் ஏ சப்போர்ட்டிவ் ஹோம் என்விரான்மெண்ட், வீட்டு சூழல்ல ஆதரவு. நெக்ஸ்ட் ரீஇன்ஃபோர்சிங் லேர்னிங் த்ரூ பிளே, விளையாட்டின் மூலம் கற்றலை வலுப்படுத்தல். அதனால தான் அந்த லோயர் செக்ஷன்லாம் பிளேவே மெத்தட் அப்படின்னு ப்ரோபேல் கண்டறிந்த பிளேவே மெத்தடை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுவாங்க. பில்டிங் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கையும் தன்மதிப்பும் வளர்த்தல். செல்ஃப் எஸ்டீம் மாஸ்லோவுடைய எத்தனையாவது படிநிலை நம்ம படிச்சோம்? செல்ஃப் எஸ்டீம் 4th stage. வெரி குட். மாஸ்லோவின் தேவை படிநிலை கோட்பாடுல 4வது படிநிலை தான் இந்த செல்ஃப் எஸ்டீம். 4th ஸ்டேஜ்ல படிச்சோம். தன்னம்பிக்கையும் தன்மதிப்பையும் வளர்த்தல். எக்ஸ்ட்ரா டைம், குழந்தைகளுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கணும். அதுக்கடுத்து ஓவர் பிராக்டிஸ், அதிக பயிற்சி கொடுக்கணும் சார். இந்த ஓவர் பிராக்டிஸ் எங்க படிச்சோன்னு சொல்ல முடியுமா? யாருக்காவது நினைவு வருதா? law of exercise. லா ஆஃப் எக்ஸசைஸ். இன்னும் எக்ஸாக்டா சரி சார். டிப்ஸ் ஆஃப் மெமரி, நினைவினுடைய யுக்திகள் நம்ம தான் சார் படிச்சோம், சரிங்களா? நினைவின் யுக்தியில ஓவர் லேர்னிங், ஓவர் பிராக்டிஸ் அப்படின்னு சொன்னோம். நினைவை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு டெக்னிக். இப்ப ஏன் கண்டுபிடிச்சிட்டோமா? 3 வருஷமா நீட்ல ரிப்பீட்டட் பேட்ச், இல்ல 3 இயர்ஸ் ரிப்பீட்டட் பேட்ச் சக்சஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்னா 3 வருஷமா ஓவர் பிராக்டிஸ் ஆர் ஓவர் லேர்னிங், இல்ல அதீத கற்றல் அல்லது அதீத பயிற்சி. டோன்ட் ஃபர்கெட், டெஃபினட் நம்ம கொஸ்டின்ஸ்ல டிப்ஸ் ஆஃப் மெமரில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார், சரிங்களா?
அப்ப நமக்கு மறந்த மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதோட சேர்த்துக்குங்க. எனிவே தென் காசஸ் ஆஃப் ஸ்லோ லேர்னிங், மெதுவாக கற்போருக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, ஜெனட்டிக்கலா பாரம்பரிய ரீதியாக வம்சாவழியில பார்க்கப்படும் போது ஐக்கியூ வந்து கம்மியா இருக்கலாம். அது அப்படியே குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் சார். இல்லை குறைந்த நுண்ணறிவு, மைல்டு மாடரேட் மென்டலி ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, லோ இன்டெலிஜென்ஸ். இந்த குறைந்த நுண்ணறிவு இருக்கும் யாருக்கு? ஸ்லோ லேர்னருக்கு. இது இல்லாம இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க, இந்த மைல்டு மாடரேட் மென்டல் ரிட்டார்டேஷன். நான் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க எழுதியிருக்கேன் சார். இந்த 3 பேருமே ஸ்லோ லேர்னர் இல்லை. இந்த 3 பேருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க குழந்தைங்க, மனநலம் பாதித்த குழந்தையாக இருக்க வாய்ப்பு. அடுத்து உடலியல் குறைபாடு, பிசிக்கல் இம்பேர்மெண்ட். அதுல பாத்தீங்க அப்படின்னா உடலியல் குறைபாடுல விஷுவல் லேர்னிங், பிசிக்கல் இம்பேர்மெண்ட் அண்டு விஷுவல் லேர்னிங். விஷுவல் லேர்னிங்லயும் பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து உடல் சார்ந்த பிரச்சனை, உடலியல் குறைபாடு மற்றும் பார்வை குறைபாடு அப்படின்னு போட்டிருங்க, பார்வை வெளிக்கற்றல் குறைபாடு. அடுத்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், சுற்றுச்சூழல்ல பிரச்சனை இருக்கும். பூவர் டிசிப்ளின், ஹோம் ஸ்கூல். அங்க நமக்கு இந்த இங்கிலீஷ்ல SEHOOL, அது ஒரு H வந்து அடிஷனல் ஆயிருக்கு சார். சார் இந்த லோ இன்டெலிஜென்ட் நம்ம வந்து சார் சொல்லுங்க. மென்டல் இல்னஸ் சொல்லாங்களா சார்? மென்டல் இல்னஸ் கூட நம்ம இதுல கொண்டு வரலாங்களா? மென்டல் இல்னஸ். ஆமா ஆமா. இப்போ மென்டல் ரிட்டார்டேஷன் அதர்வைஸ் கால்டு மென்டல் இல்னஸ், மனநோய் அப்படின்றாங்களா, அல்லது மனநல குறைபாடு அப்படின்றாங்களா. இப்போ ஆனால் யூஸ்வலாக என்ன ரெண்டுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்லைட்லி டிஃபரு. மென்டலி ரிட்டார்டேஷனு, மென்டலி இல்னஸ். நார்மலா இருந்து கூட மென்டல் இல்னஸ் வரலாம். ஜெனட்டிக்கலா மென்டல் இல்னஸ், த்ரூ என்விரான்மெண்ட். சில பேருக்கு வந்து சுற்றுச்சூழலின் மூலமாக மனநோய் வரலாம். அவங்க இயல்பா அவங்க ஃபேமிலியில இருந்திருப்பாங்க, அதுக்கடுத்து சார் அடல்ட் தான் சார் மென்டல் இல்னஸா வருவாங்க சார். ஏன் சைல்ட்ஹுட்டே கூட இருக்காங்க சார். நம்ம வந்து அடலசன்ஸ்ல தான் வருவோம்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஹெரிடிட்டி அப்படின்ட்டு ஹெரிடிட்டியில வந்துட்டு இருக்கோம். சில குழந்தைங்களுக்கு வந்து இயர்லி சைல்ட்ஹுட்ல கூட அது எக்ஸ்பிரஸ் ஆகலாம், இல்லை வந்து மிடில் சைல்ட்ஹுட்டு. இதெல்லாம் வந்து அன்னோன் சார். இன்னமும் வந்து மெடிக்கல்ல நிறைய மிராக்கல் தான், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் மெடிசனே கூட கொடுத்துட்டு இருப்பாங்க, பாடி அக்செப்டே பண்ணலை அப்படின்னா கொஷின் மார்க். நம்ம ஜுவாலஜி மற்ற மேஜர்கிட்டனாச்சும் நான் பேசுறது கஷ்டமா இருக்கும். நீங்க ஜுவாலஜி பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் டேப்லெட் எடுத்தாலும், என்னதான் வேற வேற இன்ஜெக்ஷனுங்க வந்து அவங்க நமக்கு கொடுத்தாலும், நம்ம பாடி என்ன பண்ணணும்? ரெகுலேட் ஆகணும். அப்படி ரெகுலேட் ஆகல, ஹைப்பர் டென்ஷன்ல இருந்து அழகா மாடரேட் ஆகும் சார். இல்லை அதுல கட்டாயம் லிவர் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனு கரெக்டாக ஃபங்க்ஷனிங் பண்ணணும், கிட்னியும் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணணும், ஹார்ட்டும் ஃபங்க்ஷன் பண்ணணும். கோஆர்டினேஷன், அந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. 5 days 6 days 7 days, அதுக்கப்புறம் ஐசியூலேருந்து இருக்கிறதெல்லாம் வைண்ட் அப் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க இல்லை? அது மெடிக்கல்ல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அந்த சைட் போனோம்னாக்கா வாஸ்டான ஏரியா. நம்ம மெடிக்கலை பொறுத்தளவு ஏதோ ஒரு சிம்பிளா டிஃபைன் பண்ணிட்டு போறது கிடையாது. அதனால தான் டாக்டர்ஸ்லாம் கூட ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடவுளுன்றது நேச்சர் இல்லை, சர்வைவல். இப்போ பேண்டமிக் இருக்கும்போது கோவிட் வந்தது. இப்போ நான்லாம் கோவிட்ல அஃபெக்ட் ஆனதான், சர்வைவல் ஆயிட்டேன், இல்லைன்னா போய் சேர்ந்துருக்கலாம் இல்லை. அப்போ சர்வைவல் யாரு இருக்க முடியுதோ அவங்க தான். அப்போ எனிவே கம் டு த பாயிண்ட். நெக்ஸ்ட், லேர்னிங் டிசபிலிட்டிஸ், கற்றல் குறைபாடு. கற்றல் குறைபாடுல நம்ம ஏற்கனவே 4 படிச்சிருக்கோம். டிஸ்லக்ஷியா படிச்சிருக்கோம் சார். டிஸ்லக்ஷியா அது வந்து செகண்டா கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி டிஸ்லக்ஷியா படிச்சிருக்கீங்க, டிஸ்கிராபியே படிச்சிருக்கீங்க, டிஸ்கால்குலியே படிச்சிருக்கீங்க, டிஸ்பிரேசியே படிச்சிருக்கீங்க சார். இல்லை 4 இருக்கு. இப்போ அதோட சேர்த்து இங்க நமக்கு இந்த கற்றல் மெல்ல கற்போருக்கு இதெல்லாம் இருக்கலாம். மொழியியல் திறனின்மை அப்படின்னு சொன்னோம், அது அலெக்ஷியா அப்படின்றோம் சார். லக்ஷியா, அலெக்ஷியா, டிஸ்லக்ஷியா. லக்ஷியாவுக்கு முன்னாடி லக்ஷியா, அப்ப அலெக்ஷியா அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்றோம். யூஸ்வலா நம்ம பயாலஜி பொறுத்தளவு ஒரு வேர்டுக்கு முன்னாடி போட்டோம்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. அதனால அது இன்மை அப்படின்றத கொடுப்போம். கரெக்டா? அப்ப அதன் அடிப்படையில இங்க வாசிக்கிறது லாங்குவேஜ். அதனால லாங்குவேஜ் இம்பேர்மெண்ட், மொழியியல் திறனின்மை.
டிஸ்லக்ஷியா அஃபெக்ட்ஸ் ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங். குழந்தைக்கு வந்து டிஸ்லக்ஷியால அந்த பிரச்சனை இருக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த ரிவர்ஸ் லெட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பேரு ஸ்ட்ரிப்போ சிம்போலியா. நம்ம சிம்போலியா அப்படின்னா ஒன்றா சேர்க்கிறது இல்லை, அந்த ஒவ்வொரு லெட்டரும் வந்து ஒன்றா சேர்ந்து காட்சியளிக்கும். எக்ஸாம்பிள், ஜெராக்ஸ் போடும்போது பேஜ் நம்பர் 10 ஜெராக்ஸ் போட்டுட்டோம். அதே பேஜ் நம்பர் 10ஓட பேஜ் நம்பர் 11 ஜெராக்ஸ் போட்டால் எப்படி இருக்கும்? கர்சிவ்டு இன் மிரர் ரிவர்ஸ்டு லெட்டராகவும் தெரியும், அதுக்கடுத்து சேர்ந்து ஷேடோவாகவும் புரியும். அதனால பெரும்பாலும் இந்த மிரர் இமேஜ் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலாக ஏஜ்டில் கூட இது வரும் சார். ஆனால் இதுக்கு வந்து க்யூரபிளாக தான் பண்ணுறாங்க, மைனர் சர்ஜரி தான் பண்ணுறாங்க, பண்ணி சரி பண்ணுறாங்க. எனிவே இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறது டிஸ்லக்ஷியா, டிஸ்கிராப்பியே, டிஸ்கால்குலியே, டிஸ்பிரேசியே அப்படின்னு 4 படிச்சிருக்கணும் சார். சரிங்களா? அதோடு சேர்த்து நீங்க ஏலக்ஷியா, தென் ஸ்ட்ரெப்போ சிம்போலியா அப்படின்றத சேர்த்துங்க. நெக்ஸ்ட், சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்லோ லேர்னர். மெல்ல கற்போரின் அறிகுறிகள் என்ன? வாசித்தல் மற்றும் எழுதுதல்ல கடினம், டிஃபிகல்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங். குழந்தைய எந்திரிச்சு வாசிக்க சொன்னீங்கன்னா கரெக்டா தெரியும் அந்த குழந்தை வந்து ஏன் டல்லா இருக்கிறான் அப்படின்றது. மார்க்கே வரல, அப்போ அந்த குழந்தைய ரீட் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம், 11th படிக்கிறான் இந்த குழந்தை வந்து ரீடிங்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். யூஸ்வலா ரீடிங், ரைட்டிங், அரித்மேட்டிக் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி as well as the RTE படி எந்த ஸ்டாண்டர்ட்ல குழந்தை ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும்? 3rd standard. 3rd நியரஸ்ட் கரெக்டா வந்துட்டீங்க மேம். 2nd ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் பண்ணும்போதெல்லாம் இந்த குழந்தை எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்? 3 RS. அப்ப 11th வந்தோம் இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா அவன் அந்த கேடர்ல இருக்கான். நெக்ஸ்ட், புரிந்து கொள்வதில் கடினம், டிஃபிகல்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர்லி. சும்மா ஒரு 10 நிமிஷம் கூட கவனமா இருக்க முடியாது. குறுகிய கால நினைவு இழப்பு இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரி. இப்ப அந்த குழந்தைய தான் சில டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நடத்திட்டே இருக்கும்போது டக் டக்குன்னு அந்த குழந்தைய கொஸ்டின் கேட்பாங்க. அவன் சொல்ல மாட்டான், கோவப்படுவாங்க. இப்பதானடா சொன்னேன் அப்படின்னு. அவன் சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைக்கு ஷார்ட் டேர்ம். நாம் கூட நமக்கு ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் சார். எப்படி அப்படின்னாக்கா, நம்பரை பார்த்துட்டு அடுத்து எழுதி பார்க்கணும். கரெக்டா ஒரு 6 டிஜிட் எழுத முடியுதா? அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஓடிபி வருதா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓடிபி அப்படியே சேவ் பண்றாங்க. ஓடிபி வந்து சேவ் பண்ணாம ஓடிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உள்ள போயிட்டு பார்த்துட்டு எடுக்கக்கூடாது. ஓடிபியை பார்த்த உடனே மைண்ட்ல கேப்சர் ஆகி அடுத்து நீங்க கரெக்டா டைப் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஓடிபி போனா என்ன, அடுத்து ஓடிபி கொடுத்துக்கலான்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா நமக்கு மறக்காது. நிறைய பேர் பயத்தால மறந்துடுவாங்க. அப்படின்னா ஐயோ ஓடிபி போயிடுச்சுன்னா அடுத்து மீண்டும் எப்படி அப்படின்லாம் நினைப்பாங்க. அதனால வரும். இப்போ ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இதுதான் சார். ஆனா குழந்தைங்களுக்கு குறுகிய கால நினைவு இழப்பு இருக்கும். யாருக்கு? ஸ்லோ லேர்னருக்கு. ஆசிரியர் பங்கு, டீச்சருடைய ரோல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசிங் ஆடியோ விஷுவல். அதுவும் நீங்க கட்டாயம் அடுத்த ஆண்டுல அரசு பள்ளியில மிகச்சிறப்பா பணியாற்றிட்டு இருப்பீங்க. அம்பல் ரெக்வஸ்ட், நம்ம ஜுவாலஜி பொறுத்தளவு நீங்க டீச்சிங் எய்டு இல்லாம கிளாஸ்க்கு போகாதீங்க சார். மற்ற மேஜர் எப்படியோ, நம்ம மேஜர் யாருன்னா என்னன்னா சொல்லிட்டு போட்டோம் இல்ல. பாட்னி சார் அழகா போகும்போது ஏதாச்சும் ஒண்ணு ஒரு பிளான்ட்டை வந்து எடுத்துட்டு போவார். அது மாதிரி நம்ம அதுக்கு அதே மாதிரி எதனா ஒரு அனிமலை எடுத்து போக முடியாது இல்லை. ஆனா ப்ரிசர்வ்டு அனிமலோ இல்லைனாக்கா ஒரு சார்ட்டு, மாடலு, டீச்சிங் எய்டு வாட்டெவர் மேபி. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த குழந்தை? ஸ்லோ லேர்னர். நெக்ஸ்ட், கதை கூறுதல், ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை கொண்டு வரலாம் அப்படின்ற சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த குழந்தைக்கு என்ன முறையில கற்பித்தல் முறையை கொண்டு போகலாம்னா, பிளேவே மெத்தட் பெஸ்ட். விளையாட்டு வழி கற்றல். நமக்கு விலங்கியல்ல விளையாட்டு வழி கற்றல் இருக்கா அப்படின்னாக்கா நிறைய பிளே மெத்தட்ல கொண்டு போகலாம் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், ஹியூமனுடைய எவல்யூஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க பார்த்துருக்கலாம், ஹியூமனுடைய எவல்யூஷனை பார்க்கும்போது இப்போ ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ராமாபித்தகஸ், ஓமோ ஹாப்பிலஸ், ஓமோ எரக்டஸ், ஓமோ செப்பியன்ஸ், நேண்டர்தால் மேனு, அவங்கவுங்க எப்படி எப்படி நிற்கிறாங்களோ அதே மாதிரி அந்த படத்தை பார்த்து நிற்க சொல்றோம் குழந்தைங்கள. அழகா நிற்பாங்க. இது எல்லாருமே கேப்சர் பண்ணுவாங்க. கடைசி வரையும் குழந்தைக்கு மறக்காது. அந்த ஆர்டரை கூட சிம்பிளா அந்த ஸ்லோ லேர்னர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக
ஸ்னேகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஸ்னேகா ஏ வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஹெச்ன்றது ஓமோ ஆப்பிலஸ், இல்லை ஹெச்னாக்க ஓமோ ஆப்பிலஸ் அப்படின்றோம். அதுக்கடுத்து ஹோமோ எரக்டஸ், அது இ அப்படின்னு சொல்றோம். என்னன்றது நியாண்டர்தால் மேன்ன்றோம். ஸ்னேகா எஸ்ன்றது ஹோமோசேப்பியன் அப்படின்னு சொல்றோம். குழந்தைங்க கிட்ட அப்படியே கொடுத்து விட்டீங்கன்னா, இது இப்படி ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஹியூமன் எவல்யூஷனை நீங்க 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நீங்க பண்ணும்போது அதை தான் நம்ம பிளேவே அப்படின்றோம் சார். நம்ம பெருசா வந்து பிளேவேனாக்கா ஏதோ ஒரு பொம்மைங்களை வச்சுக்கிட்டோ இல்லை பாலை வச்சுக்கிட்டோ கிளாஸ் ரூம்ல பண்ணாதான் அப்படின்லாம் இல்லை. அப்போ எனிவே இந்த குழந்தைங்களும் அழகா புரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஸ்லோ லேர்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டோம். பெரும்பாலும் அரசு பள்ளியில ஸ்லோ லேர்னர் இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் நம்ம ஒரு சிறந்த மாணவராக மாற்றுவது நம்மளுடைய கடமை. இல்லை அந்த பையனுக்கெல்லாம் நான் நடத்த மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகா டாப்பர்ஸ் இருக்கக்கூடிய பள்ளி எடுக்கலாம். எது அப்படின்னாக்கா, ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர்ல எலைட் ஸ்கூல் இருக்கு சார். நம்ம லிங்க்ல கூட ரொம்ப ஜாண்டிக்கா சப்ஜெக்ட்ல இருப்பீங்க. இல்லை சார் இந்த பசங்க கிட்டலாம் போயிட்டு என்னால ரொம்ப இறங்கிலாம் சொல்ல முடியாது, ஆனா நான் வந்து என்ன சொல்றது எலைட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் உங்களுக்கு காமிப்பாங்க சார். எங்க அப்படின்னாக்கா எலைட் ஸ்கூல் காமிப்பாங்க சார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அங்க நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க உங்க விருப்பப்படி பாடத்தை நடத்தலாம். எல்லாமே ஏன்னா அங்க எல்லாமே கிஃப்டட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. எனிவே நெக்ஸ்ட், லேட் ப்ளூமர்ஸ், தாமதமாக மலர்பவர்கள். நண்பர்களை விட பிற்காலத்தில் திறனையும் வளர்ச்சியும் வெளிப்படுத்துவார்கள். ஷோ பொட்டன்ஷியல் அண்ட் க்ரோத் லேட்டர் பியர். தன்னோடு இருக்கிறவங்களை காட்டிலும் அதுக்கப்புறமா அவங்க ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க. ஆரம்ப காலங்களில் வளர்ச்சி மெதுவாக இருக்கும். மாணவர்கள் பின்னர் வந்து அவர்கள் அதை ஈடு செய்யும் இறுதியில் சிறப்பாக செயல்படவும் முடியும். அதான் டெவலப்மெண்ட் இஸ் டு ஷோ இன் இயர்லி இயர்ஸ் பட் தே கேட்ச் அப் லேட்டர் அண்ட் கேன் பெர்ஃபார்ம் வெல் எக்ஸென்ச்சுவலி அப்படின்னும். ஈவென்ச்சுவலி அண்டர் அச்சீவர், சாதனையாளரின் கீழ் அப்படின்னும் இவங்களை எடுத்துக்கலாம். அவரேஜ் எபிலிட்டி த்ரூ சைல்ட்ஹுட் அண்ட் ஆஃபன் இன் அடல்ட்ஹுட். சில சமயங்களில் சில குழந்தைங்க என்ன ஆகுனா, குழந்தை பருவம் முழுவதுமே சார், மற்றும் அது மட்டும் இல்லாம சில பேரும் முதிர் பருவம் வளரக்கூட இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லேட் ப்ளூமர்ஸை, இந்த தாமதமாக மலரக்கூடியவர்களை எஜுகேஷனல் லேட் ப்ளூமர் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஃபீட் பண்றாங்க. கல்வியில வந்து தாமதமாக இருக்கக்கூடியவர். அதுக்கடுத்து கேரியர் லேட் ப்ளூமர், தொழில்ல லேட்டா இருப்பாங்க, 15-20. சோஷியல் லேட் ப்ளூமர், சமூக செயலில் பங்கேற்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. லேகிங் த இன்வால்மெண்ட் இன் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். சமூக செயல்ல பெருசா பங்கு கொள்ளாம இருப்பாங்க சார். அப்போ பாருங்க, there are 3 kinds of late bloomer. 3 வகையாக இந்த லேட் ப்ளூமரை கிளாசிஃபைட் பண்றாங்க பேஸ்டு ஆன் த லெவல். அது நம்ம லெவல் என்னும் போது எஜுகேஷன், நெக்ஸ்ட் வந்து கெரியர் ஆர் வொகேஷனல், தென் சோஷியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சோஷியலோடு ஈஸியா மிங்கிள் ஆகுன்னு வச்சுக்க, லைஃப் ரொம்ப ப்ளஷரா கொண்டு போக முடியாது சார். சரிங்களா? குழந்தை வந்து மகிழ்ச்சியா வாழணும் தன்னுடைய லைஃப்ல. லைக் ஸ்கூல் எஜுகேஷன்ல வரை சைல்ட்ஹுட்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தை பருவம் வரை பெருசா தெரியாது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வயது வரும்போது அது அடலசன்ஸ். அப்ப அந்த அடலசன்ஸ்ல சோஷியல் மிங்கிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை லைஃப்பை வந்து ஒரு நல்லா கொண்டு போக முடியாது. அது பெரிய ஒரு வேற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். அதனால சோஷியலி அக்செப்டடு பிஹேவியரா இந்த குழந்தைக்கு டெவலப் ஆகிறதுன்றது கொஞ்சம் டஃப்பா இருக்கலாம். நெக்ஸ்ட், நீட்ஸ். இந்த குழந்தைகளுக்கு என்னதான் சார் தேவை அப்படின்னா, அழுத்தம் இல்லாத சூழல் இருக்கணும். நான் ப்ரெஷிங் என்விரான்மெண்ட், அது ப்ரெஸ்ஸிங், பிஆர்இ, நான் ப்ரெஸ்ஸிங், அழுத்தம் இல்லாத சூழல். இப்போ அழகா நமக்கு +1 அரசு பொது தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமே கொஞ்சம் +1 குழந்தைங்க சேருவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 10th அப்படி தடுமாறி ஜெயிச்ச குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பா எப்படியே தாண்டிட்டோம், இனி போய் 11th எக்ஸாம் 12th எக்ஸாம் நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சு நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐடிஐ போனாங்க. இனி வரும் காலங்கள்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரெஷர் கொஞ்சம் குறையுது. அதில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொறுமையும் புரிதலையும் காட்ட வேண்டும். டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ் மஸ்ட் ஷோ பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். யூஸ்வலாக நம்ம இது மாதிரி ஒரு லேட் ப்ளூமர் அப்படின்ற ஒரு கான்செப்டை மத்திய அரசாங்கமே தான் கொண்டு வருது. இதே மத்திய அரசாங்கம் தான் புதிய தேசிய கல்விக் கொள்கையில
5th ஸ்டாண்டர்ட்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்ணணும், 8th ஸ்டாண்டர்ட்ல கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு இதே மத்திய அரசாங்கம் தான் சொல்கிறது. ஆனா நிறைய முரண்பாடுகள், உளவியலுக்கும் அரசியலுக்கும் அதிகபட்ச முரண்பாடுகள் இருக்கு. அது ஏனோ தெரியல. அப்படின்னா இந்த ஐஏஎஸ் எல்லாரையுமே சைக்காலஜி படிக்க வச்சு தான் அனுப்பணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட் சார். ஆமா, அவங்க சும்மா கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எழுதுறாங்க. Well டீச்சர் said, படிக்கிற sir. டீச்சர் படிக்கிற மாதிரி ஒரு பேப்பரை வச்சு விடணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்கதான் எஜுகேஷன் ரிஃபார்மரா இருக்கிறாங்க. ஆனா ஒரு சைடு பார்த்தாக்கா நம்ம சைக்காலஜில இப்படி கொடுத்துட்டே வரும். ஏன்னா யாருன்னா அந்த லேட் ப்ளூமரு, எப்போ வேணாலும் இப்போ குழந்தை வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல டல்லா இருந்து அடுத்த ஹையர் எஜுகேஷன்ல சூப்பர்ஃபிஷியலா இருக்கலாம். இல்லை, சச்சின் டெண்டுல்கர் 10ஆம் வகுப்பு ஃபெயில் தான், ஆனா அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவரு இப்போ வேர்ல்டுல லெஜெண்ட். அப்போ இது எப்படி சாத்தியமாச்சு? அதே மாதிரி இன்னைக்கு வந்து தமிழகம் தன்னிறைவா எஜுகேஷன் இருக்கு. அது காரணம் வந்து முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராசர். அதுக்கு மாற்றுகிறதே இல்லை. அவரு இல்லைன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு முற்போக்கான ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்திருக்குமா அப்படின்னா கேள்விக்குறி. இல்ல, அப்ப எனிவே அடுத்து முன்கூட்டியே மதிப்பிடுதலை தவிர்க்கணும். இந்த குழந்தைங்களை பொறுத்தளவு ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட் ஏற்புடையது அல்ல அப்படின்றாங்க சார். யூஸ்வலா நம்ம டெஸ்ட் பார்த்திருப்பீங்க, டயக்னாஸ்டிக் டெஸ்ட், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ப்ரக்னாஸ்டிக் டெஸ்ட். இந்த மூணுமே மேக்சிமம் எஜுகேஷன் செக்டார்ல யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு அவாய்ட் பண்றது பெட்டர். யாருக்கு? லேட் ப்ளூமருக்கு. அடுத்து திறமைகளை ஆராய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கணும். ஆனா அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா அப்படின்னு குழந்தைய சர்ச் பண்ணோம். சப்ஜெக்ட்ல வந்து 100க்கு 100 எடுத்தான், கரெக்ட். ஆனா ஒரு குழந்தை அவ்வளவு அழகா டான்ஸ் போடுறான். ஆனா அந்த குழந்தை டான்ஸ் போடுற மாதிரி அந்த 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தோன்னா ஒரே ஸ்டெப்பு கூட போட முடியாது. அப்போ இந்த வேலையை இவன் செய்யலன்னு இவனை நம்ம முட்டாளுன்னு சொல்றதா, அந்த வேலையை இவன் செய்யலன்னு இவனை முட்டாளுன்னு சொல்றதா கேள்விக்குறி. அப்போ இதை பொறுத்தளவு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். சைக்காலஜில அதனால்தான் ஒரு வேர்டை யூஸ் பண்றோம், தனியால் வேறுபாடு. எல்லோருக்கும் ஒரே மாதிரி திறன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம சார்ந்து கேள்வி இருக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், குழந்தைகளுக்கான சிறப்பு தேவை. இதை ஃபர்ஸ்ட் எந்த கான்ஃபரன்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா சலமான்கா மாநாடு ஜூன் 1994, 1994 அறிமுகம் செய்யப்பட்டது. இதுல ஹியரிங் இம்பேர்டு, கேட்டல் திறனின்மை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்எபிலிட்டி டு பெர்சீவ் சவுண்ட் த்ரூ த இயர், காதின் வழியில கேட்கறது. அது மைல்டா இருக்கலாம், மாடரேட்டா இருக்கலாம், ப்ரொபவுண்டா இருக்கலாம், சிவியரா இருக்கலாம் சார். சிவியரா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்னா ஆடிட்டரி நர்வ்ல ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா பிரைன்ல சைட் ஆஃப் த ஹியரிங் இருக்குல்ல, நம்ம கேட்டலினுடைய மையம் இருக்குல்ல, அங்க பிரச்சனை இருக்கலாம். ப்ரொபவுண்டுக்கும் அதே தான். ஆனா மைல்டுக்கும் மாடரேட்டுக்கும் கெனால்லே கூட இருக்கலாம், கெனால்லே ரெக்டிஃபை பண்ணிடலாம். மைல்டா இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டரி கெனால் இருக்குல்ல, அங்கேயே சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். வேக்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கலாம், சாலிடா மாறி இருக்கும் வேக்ஸ், அதனால சவுண்ட் வந்து டிராவல் ஆகாம இருக்கலாம். இல்ல சில சமயங்கள்ல அந்த இன்னர் ஹியர்ல இருக்கக்கூடிய மேலியஸ் இன்கஸ் ஸ்டாபஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட் போன்ல சம் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொரட்டை விடுறாருன்னா என்ன ரீசனு? மூக்கு அதிகமா பயன்படுத்துறதால அவர் கொரட்டை விடுறாருன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா எப்போதும் என்ன சொல்றது, மூக்கை வந்து சிந்துறது, விரல விட்டு இது பண்றது, இப்படி பண்ணும்போது அந்த சாஃப்ட் போனு லைட்டா அதனுடைய லெவலை மாத்திச்சுன்னு வச்சுங்களேன், அப்பதான் இந்த ஏர் பேசேஜ்ல டிஃபிகல்ட் வந்து சவுண்டு கிரியேட் ஆகுது. இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அந்த புரிதலோடு ஆடிட்டரி ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த நீட்ஸ் பாருங்களேன், அதுல என்ன கொடுக்கப்படுதுன்னா லிப் ரீடிங் வந்து கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து கொண்டு வரலாம். இந்த அடுத்து வந்து சைன் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த லிப் ரீடிங்கோட நீங்க பார்த்துருக்கீங்க. சைன் லாங்குவேஜ் அப்படின்னாக்கா இந்த சைகை சிமுலேஷன், ஆனுடைய சிமுலேஷன் வந்து கொடுப்பாங்க. ஷுட் பி டாட், சைன் லாங்குவேஜ் ஷுட் பி டாட், லிப் ரீடிங்கு, ஆடிட்டரி ட்ரைனிங்கு, இதுல ஏதாவது ஒன்று கொடுத்து அந்த குழந்தைங்களை, இந்த குழந்தைங்களுக்குலாம் ஸ்பெஷல் ஸ்கூல். செகண்ட், விஷுவல் இம்பேர்டு, பார்வை குறைபாடு, வீக்னஸ் ஆர் டெஃபெக்ட். ரெஃப்ராக்டிவ் எரர் இருக்கா, அதெல்லாம் நம்ம வீக்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெஃப்ராக்டிவ் எரர் இருக்கிறவங்கள வீக்னஸ்ன்னு எடுக்கலாம். ஆர் டெஃபெக்ட் இன் த பவர் ஆஃப் சீயிங். இவங்களுக்கு என்ன முறை வந்து பின்பற்றப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஆடிட்டரி ட்ரைனிங்கு, இவங்களுக்கு லிப் ரீடிங்கு,
இவங்களுக்கு ஃப்ரைலின்றவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களை போற்றும் விதமாக ஃப்ரைலி. என்னதான் இவங்களுக்கு நீட்ஸ் இருக்கு, அங்க சைன் லாங்குவேஜ்னு படுத்தோம். இங்க வந்து என்ன சொன்னா லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியல் அண்ட் மேக்னிஃபையிங் கிளாஸஸ் பெரிய எழுத்துக்களால் அச்சிடல் மற்றும் உருபெருக்கி கண்ணாடி இல்ல அந்த கான்கேவ் கான்வெக்ஸ் அந்த லென்ஸ் யூஸ் பண்றாங்களா, அந்த லென்ஸ் வந்து பெரும்பாலும் ரிஃப்ராக்டிவ் எரருக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பீச் டிஸார்டர், ப்ராப்ளம் ஆஃப் வாய்ஸ் ரிதம் அண்ட் ஆர்டிகுலேஷன். குழந்தைங்க வந்து இந்த ரிதம் அந்த சொற்களினுடைய ரிதம் வந்து புரிஞ்சிக்காத இருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கலாம். அதனால ஸ்பீச் டிஸார்டர். இதுல 3 டைப்ஸ் இருக்குங்க சார். விஷுவல் இம்பெர்லம், சிவியர். நம்ம ஏற்கனவே இங்க ஷார்ட் டவுன் பண்ணுங்களேன், ஹியரிங்க்கு கொடுத்துருக்கோம்ல, அதுவே விஷுவல்ல கொடுத்துருக்கு. ஆனா இது நம்ம சேலஞ்சஸ்ல பாக்குறதால இங்க என்ன பண்ணிட்டோம்னா இந்த சிறப்பு தேவையுள்ள குழந்தைகள் என்னன்றது மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்றோம். யூஸ்வலா நம்ம யூனிட் 2 படிக்கும்போது இதை பார்த்துருந்தோம், ஹியரிங் இம்பேர்டு விஷுவல். மீண்டும் ரிப்பீட் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு நான் இங்க நோட்ஸ் ஷார்ட் பண்ணிட்டேன். அவங்க சிலபஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க ஏற்கனவே ஒரு டாபிக் கொடுத்து அங்க நம்ம எலாபரேட்டா எழுதிட்டோம். இங்க அதனால பின் பாயிண்டா என்னவோ அதை எழுதணும் சார். வேணா மீண்டும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா விஷுவல் இம்பேர்ட்ல மைல்டு, மாடரேட், ப்ரொஃபவுண்ட், சிவியர் இந்த 4 கேட்டகரியும் வரும் சார். விஷுவல் இம்பேர்ட், நெக்ஸ்ட் ஸ்பீச், ரிதம் ஆர்டிகுலேஷன், வாய்ஸ் டிஸார்டர் இருக்கலாம், ஒரு ஆர்டிகுலேஷன் டிஸார்டர் இருக்கலாம், ஒரு ஃப்ளூயன்சி டிஸார்டர் இருக்கலாம். இவங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். எதை ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்னா ஐட்டம் கம்யூனிகேஷன், உருப்படிகளினுடைய பயிற்சி. அடுத்து ஆர்த்தோபெடிக்கல் ஹேண்டிகேப்டு ஆர் லோகோமோட்டர்ஸ் டிசபிலிட்டிஸ், பேரலைசிஸ் இருக்கிறவங்க ஆர் அப்பர் அண்ட் லோயர் லிம்பு, கை கால் வராம இருப்பாங்க, நீட்ஸ் வீல் சேர், சுழல் நாற்காலி பெஸ்ட், ஹேண்ட் ரைல்ஸ். என்ன சார், என்ன மேம் சொல்றீங்க சார்? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இந்த டிசபிலிட்டிஸ் எந்த கேட்டகரியில சார் வருவது? ஆட்டிசம் ஸ்பெக்டர் அப்படின்றது பிரைன் ரிலேட்டடு, அதே மாதிரி லோகோமோட்டார் ரெண்டுமே சேர்ந்து. மேடம் அதுவும் விஷுவல் இம்பெர்ல தான் வருது மேடம். ஆனா அது வந்து டே டைம்ல மட்டும் பார்க்க முடியாது அவங்களால. ஓகே சார், தேங்க் யூ. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் ஹெல்த் ப்ராப்ளம், குழந்தைகள் வந்து பூவர் பிசிக்கல் கண்டிஷன் இருக்கலாம், எபிலெப்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், டயாபெட்டிக் ப்ராப்ளம், ஆஸ்துமா, பெயின் இன் ஜாயின்ஸ் அப்படின்னாக்கா அதை நம்ம டிசீஸ் நேம் கூட படிச்சிருப்பீங்க, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு. அடுத்து அனிமியா. அதனால இப்பெல்லாம் கவர்மெண்ட்ல இந்த ப்ரோக்ராம் கூட பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க அனிமியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை அதுல இருந்து விடுபடுறது. நெக்ஸ்ட் சில்ட்ரன் வித் த மல்டிபிள் ஹேண்டிகேப். சில பேருக்கு வந்து இதர் பிளைண்டா இருக்கலாம், ஒரு ஆர்த்தோபெடிக்கலா இருக்கலாம், ஒரு டெஃப் இருக்கும், இல்லை இது மாதிரி சேர்ந்த ஒரு டிசபிலிட்டிஸ் இருக்கும். இந்த குழந்தைலாம் வந்து நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு எடுக்கிறோம் சார். யாரெல்லாம் சிறப்பு வாய்ந்த குழந்தைகள் அப்படின்னு இவங்களுக்கான எஜுகேஷனை தான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன், தமிழ்ல உள்ளடக்கிய கல்வி அப்படின்னும் எடுக்கிறோம். அடுத்து எமோஷனல் ரிலேட்டட்ல ஆன்சைட்டி டிஸார்டர் இருக்கும் குழந்தைக்கு, பதட்ட குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பதட்டப்படுவாங்க, ஆன்சைட்டி. அப்போ ஆன்சைட்டி ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது வேரியஸ் ஃபேக்டர், அது என்விரான்மெண்டல் ரிலேட்டடு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபீலிங் ஆஃப் ஆன்சைட்டி அண்ட் ஃபியர், சில சமயங்களில் பதட்டம் மற்றும் பயம் சார் உணர்வு வந்து அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பயத்தை அந்த குழந்தைக்கு வந்து ஆன்சைட்டி ஆகலாம். பைபோலார் டிஸார்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூடு ஸ்விங்ஸ், மகிழ்ச்சியா இருக்கும் குழந்தை, அடுத்து பார்த்தா கோவப்படுவான், அதுக்கடுத்து கோவமா இருப்பான், அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருப்பான். இது மாதிரி பைபோலார், பைனா ரெண்டு இல்லை, இருதுருவ அப்படின்னு சொல்லுவோம். மனநிலை மற்றும் பைபோலார் டிஸார்டர் அப்படின்றது மூட் ஸ்விங்ஸ், மனநிலை வந்து மாற்றத்துக்கு பேர் தான் நம்ம மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றோம். அதுக்கடுத்து சைக்கோட்டிக் டிஸார்டர், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் திங்கிங் ஆஃப் பெர்செப்ஷன், அப்நார்மல் திங்கிங் அண்ட் பெர்செப்ஷன், நெறிப்பிறழ் சிந்தனை மற்றும் புலன் காட்சி. நெறிப்பிறழ் சிந்தனைக்கு காரணம் என்ன? அப்நார்மல் திங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஜெனட்டிக்கல்லாம் கிடையாது, இது த்ரூ என்விரான்மெண்டல் தான். பெர்செப்ஷன்ல வேணா சேஞ்ச் இருக்கலாம். நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஆளுமை நெறி பிறழ் சொல்லப்படுது. ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு உணர்வு அல்லது தாழ்வு சிக்கல். தன்னிலை உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்.
சோசியல் வித்ராயல், சமூகவியல் இன்மை அப்படின்னு சொல்லுவோம். சமூகவியல் மட்டும் போட்டிருக்கு, நீங்க சமூகவியல் இன்மை அப்படின்னு எழுதுங்க சார். சமூகவியல் இன்மை, சோசியல் வித்ராயல். கோக்னேட்டிவ், mentally retarded, learning disabled, gifted children. Cognitive related gifted கேட்கலாம் சார். 120 IQ, அது Q வரணும், G போட்டிருக்கு, IQ. இன்டெலிஜென்ட் கொஸ்டின் 120. என்ன மெத்தட் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா பிரைன் ஸ்டோமிங். கருத்து பொழிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில சமயங்களில் மெட்டாகாக்னிஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வாட் இஸ் மெட்டாகாக்னிஷன்? சார் முதிர்ச்சியான அறிவு சொல்லுங்க சார். மெட்டாகாக்னிஷன், சரி சார். மெட்டாகாக்னிஷன் நத்திங் பட் லேர்ன் டு லேர்ன், கற்றதிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். எடுத்துக்காட்டா நீங்க இப்ப சைக்காலஜி, சேலஞ்சஸ், இன்னோவேஷன், எஜுகேஷன் டெக்னாலஜி, மேஜரு, ஜிகே எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு நீங்களே மீண்டும் என்ன பண்ணுவீங்க, அதையே ரிவிஷன் பண்ணும்போது அதுல இருந்து நீங்களே சில விஷயத்தை கொண்டு வருவோம். அதுதான், அதுக்கு பேர் தான் மெட்டாகாக்னிஷன் அப்படின்றோம். ஒரு புக்கை படிச்சுட்டு ஒரு புக்கு எழுதுறோம்ல, ஒரு 10 புக்கை படிச்சுட்டு ஒரு புக்கு எழுதுவோம். அப்படின்னா அந்த ரைட்டிங்கை தான் நம்ம போர்ட்போலியோ ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த போர்ட்போலியோ எப்படி அமையுது அப்படின்னா த்ரூ த மெட்டாகாக்னிஷன். நெக்ஸ்ட், லேர்னிங் டிசபிள்டு, டிஸ்லக்ஷியா, டிஃபிகல்ட் ரீடிங், வாசித்தலில் கடினம், டிஸ்கால்குலியா, டிஃபிகல்டிஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் மேத்தமேட்டிக்ஸ், கணித புரிதல், டிஸ்கிராபியா, டிஃபிகல்டிஸ் இன் ரைட்டிங், எழுதுதலில் குறைபாடு, டிஸ்பிளேசியா, சென்சரி இன்டகிரேஷன் டிசார்டர், இயக்கத்திறன் குறைபாடு. இந்த 4ல் ஏதாவது ஒன்று கேட்கலாம். இல்லை லக்ஷியா கேட்கலாம். இல்லை ப்ரோக்ராமர்ஸ் ஃபார் டைவர்ஸ்டு லேர்னர், வேறுபட்ட மாணவர்களுக்கான திட்டம். நெக்ஸ்ட், டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், வேறுபடுத்தி கற்பித்தல். நெக்ஸ்ட், மாடிஃபையிங் கண்டென்ட், ப்ராசஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் லேர்னர் நீட்ஸ், மாணவரின் தேவைக்கேற்ப பாடப்பொருள், செயல், விளைவுகளை மாற்றி அமைக்கிறது. மீடியேட்டட் லேர்னிங், நடுநிலை கற்றலை தர்றது, டீச்சர் ஆர் அடல்ட் அசிஸ்ட். அதுதான் நம்ம ஸ்கேப்ஃபோல்டிங் அப்படின்னு நம்ம படித்தோம், அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்கேப்ஃபோல்டிங். ரெமிடியல் டீச்சிங், திருத்த கற்றல் கொடுக்கலாம். கிவன் டு ஸ்டூடெண்ட் who lag behind the academically, பாடங்களில் பின்னடைவு இருக்கிறது. என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் தரலாம், செழிப்பான திட்டம். யாருக்கு இது தரப்படுது? என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் gifted children sir. வெரி குட் சார். அதனால தான் நம்ம கீழே எழுதியிருக்கோம் பாருங்க, அட்வான்ஸ்டு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கிஃப்டட் சில்ட்ரன், திறன் வாழ்ந்த மாணவர்களுக்காக மேம்பட்ட கற்றல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது அப்படின்னு தரோம். அதுக்கு அடுத்து யூனிட் 6ல் ஆல்ஃபோர்ட் ட்ரைட் அப்ரோச் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ட்ரைட் அப்ரோச், ஆல்ஃபோர்ட். நம்ம பர்சனாலிட்டியில டைப் அப்ரோச், ட்ரைட் அப்ரோச் அண்ட் டைப் கம் ட்ரைட் அப்ரோச், உடல்வாகு அணுகுமுறை, உலக்கூறு அணுகுமுறை, உடல்வாகு மற்றும் உலக்கூறு அணுகுமுறை. நம்ம அந்த இடத்துல மட்டும் நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ஒரு 10 பேராவது நீங்க படிச்சிருப்பீங்க, கரெக்டா? அதுல இவ்வளோ பேரும் எனக்கு நினைவு வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ட்ரைட் அப்ரோச்னா 2 பேர் தான் சார். ஒருத்தர் ஆல்ஃபோர்ட், இன்னொருத்தர் கேட்டல். அதுக்கு அடுத்தது டைப் கம் ட்ரைட் அப்ரோச்னா ஒரே ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். யாருன்னு சொல்ல முடியுமா? வெரி குட், ஐசங்க். அப்ப நம்ம இந்த 3 பேரை தெரிஞ்சுட்டோம்னா மீதி எந்த பர்சனாலிட்டி ரிலேட்டட்ல எந்த சைக்காலஜிஸ்ட் கேட்டாலும் அவங்க என்ன அப்ரோச் வந்துருவாங்க? டைப் அப்ரோச்ல வந்துடுறாங்க சார். சரியா? அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஐன்ஸ்டைன் வந்து இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அதுவும் அவருக்கு வரும்ல சார்? அதான் சார், ஐசங்க் அப்படின்றவர் இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்றோமா, அது டைப் அப்ரோச் சார். உடல்வாகு அணுகுமுறை, டைப் அப்ரோச். உடல்வாகு அணுகுமுறை அப்படின்னு சொல்றோமா, அது வந்து ஹிப்போக்ராட்டஸ், கேலன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ட்ரிச்சுமர் படிச்சிருப்பீங்க, ஷெல்டன் படிச்சிருப்பீங்க,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காரல் யுங்கு படிச்சிருக்கீங்க, லிப்பிட் அண்ட் ஒயிட் படிச்சிருக்கீங்க. சரியா? அங்கேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஆல்ஃபோர்டுன்றது யார் தெரியுங்களா? இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சார். ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னா ஆல்பர்ட் பீனி அப்படின்றோமா, அதே மாதிரி ஆல்ஃபோர்டுன்றவர் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் பர்சனாலிட்டி. கேட்டல்ல வந்து 16 PF சொல்லியிருப்போம், 16 ஆளுமை காரணிகள், பர்சனாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு படிச்சோம். சரிங்க சார். இங்க நமக்கு ஆளுமை உளக்கூறுகள், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், TRAITS ட்ரைட்ஸ்ன்னு சொல்றோமா, அது உளக்கூறுகள் அப்படின்னு தமிழ் படுத்தலாம். அமெரிக்க உளவியல் ஆய்வாளரான ஆல்ஃபோர்டு இவர் 3 நிலைகளை சொல்றாரு சார். ஒன்று கார்டினல் அப்படின்றாரு, CAURDINAL கார்டினல் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் பிரைமரி அப்படின்னும் சொல்லலாம் சார், முதன்மையான அப்படின்னும் சொல்லலாம். இவர் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கை முழுமைக்கும் வரக்கூடிய பண்பு, வடிவமைக்கும் பண்பு, வாழ்க்கை முழுமைக்கும் வடிவமைக்கக்கூடிய பண்பு தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த உலக்கூறுகள் அப்படின்னா என்ன? வாழ்க்கை முழுமைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பருவத்துல இருந்து முதிர் பருவம் வரை இது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக தன்னலமற்ற தன்மை, குழந்தையிலிருந்தே அந்த குணாதிசயம் ஒருவருக்கு இருந்திருக்கும். அதனால முதியவராகும் போது அரசு ஊழியராகவோ தனியார்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆகமத்துல இந்த நேஷனுக்கு ஒரு ஊழியரா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரு தன்னலமற்ற தன்மையாக இருக்கலாம். அல்லது பேராசை வந்து குழந்தை நிலையிலிருந்தே வந்து கடைசி வரையும் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சார். ஒரு நபரின் வாழ்க்கையும் வடிவமைக்கும் ஆதிக்க பண்பு அப்படின்னு சொல்றாரு. ஒரு 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 நபரினுடைய வாழ்க்கை வடிவமைக்கிறது யாரு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆதிக்க பண்பு, டாமினன்ட். கோட்பாட்டின் முக்கியத்துவம் தனியால் வேறுபாட்டை கண்டறியலாம் சார். இந்த கோட்பாட்டினுடைய மிக முக்கியத்துவமானது என்ன சொல்லப்படுதுனாக்கா தனியால் வேறுபாட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது மாதிரிலாம் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து ஆளுமை பொறுத்தளவு பிறப்பிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது உண்மையான விஷயம். பர்சனாலிட்டி டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஜீன் வழியில தான் பர்சனாலிட்டியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னும் பிலீவ் பண்றாங்க. மனித ஆளுமையின் சிக்கலான தன்மையை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும். அடுத்ததாக சென்ட்ரல் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம், CNTER, சென்ட்ரல். அதை நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்றோம்னா மைய உளக்கூறுகள். நடத்தைய பல்வேறு சூழல்களை பாதிக்கக்கூடிய பொதுவான பண்புகளை குறிக்குது. எடுத்துக்காட்டா இரக்கம், எம்பத்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனஸ்ட், நேர்மை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இல்ல தைரியம் அண்ட் கோபம், அக்ரஸிவ், ரொம்ப அக்ரஸிவா இருப்பாங்க. அப்போ இந்த கேரக்டர் வந்து மையம் அப்படின்னும். அடுத்து 2ஆம் நிலை உளக்கூறுகள். இவை குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே வெளிப்படும் பண்பு, நடத்தையில் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் இதை செகண்டரி. ஆனா நம்ம பிரைமரி அண்ட் சென்ட்ரல் யூஸ்வலா ஒவ்வொருத்தருக்கும் இது எல்லாமே சேர்ந்து தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது சார். இருவருக்கும் பிடித்த இசை அல்லது பிடித்த உணவு அல்லது உடை, இதெல்லாம் வந்து 2ஆம் நிலை உளக்கூறுகளாக நம்ம பார்க்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம கம்ப்ளீட்டா அடுத்து இருந்த சாப்டரும் பார்த்துட்டோம். அடுத்ததா சார் சார். எஸ் சார். சார் உங்க பர்மிஷனோட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். இந்த ஆட்டிசம்னு ஒரு மேடம் டவுட் கேட்டாங்க சார். அது நான் வந்து பிளைண்ட்ல சொல்லிட்டுங்க. ஆக்சுவலி அது MRல வரக்கூடிய ஒரு டைப் தானா சார்? புற உலக சிந்தனையாளர் சொல்றாங்க சார் அவங்க தமிழ்ல. அதுதான் நான் சொன்னேனே, ஆட்டிசம்ன்றது புற தூண்டல் சிந்தனையாளர். எடுத்துக்காட்டா என்ன சார் பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க வந்து அவங்க கையை பிடிச்சி கடிச்சாங்கன்னா கடிச்சிட்டே இருப்பாங்க சார், ரத்தம் வரந்துனையும். அதனால கூடவே இருந்துட்டு அந்த குழந்தைக்கு அசிஸ்ட் பண்ணணும். அது கிரேட் வந்து மதர் தான். அம்மா வந்து அந்த பேரண்டல் கேரு மதரு, அம்மாக்கள் தான் வந்து அந்த குழந்தைய அடுத்து சில ஆண்டுகளை கொண்டு போவாங்க. அது பெரும்பாலும் அம்மாக்கள் வந்து அதை எதிர்மறையா பார்க்க மாட்டாங்க. ஆனா மற்ற ஒரு சமுதாயம் பேசியே அவர்களை வந்து என்ன சொல்றது, நடமாடும் பிண மாதிரி மாத்துவாங்க. ஆனா அந்த சமூகம் என்ன பண்ணும்னா தெரிஞ்சிருந்தே மீண்டும் கேள்வி கேட்பாங்க, இன்னமும் உன் பையனுக்கு சரியாகலையா, இன்னமும் உன் பையன் இப்படிதான் இருக்கானா அப்படின்னு. இந்த சமூகம் தெரிந்தோ தெரியாமலேயோ ஒருவர் பின்தங்கினார் என்றால் அப்படி கேள்வி கேட்க தயாராக இருக்கும். அதனால ஆட்டிசம் ரொம்ப என்ன சொல்றது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. குழந்தை வந்து சாப்பிட்டானா கூட அப்படியே உதட்டு ஓரங்கள்ல இருந்து அப்படியே ஜெல்லியோடு சேர்த்து உணவும் வெளியே வரும். ட்ரீட் பண்ணோம்னாலும் பெருசான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஆட்டிசம் சைல்டு. யூஸ்வலா இது ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஆட்டிசம் வந்து
ஒரு பார்ட்டா தராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்னையில ஆட்டிசம் சைல்டுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் ரன் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூலமா பண்றாங்க. இந்த குழந்தைங்களை அடுத்து ட்ரெயினபிளா கொண்டு வராங்க. யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன், முன்னோக்கு அல்லது முற்போக்கு கல்வி. கல்வியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணாங்க. அதுல சிலபஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன்பருவ கல்வி, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், பிரைமரி எஜுகேஷன், அதுக்கடுத்து யூட்டிலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ முன்பருவ கல்வி, அதுக்கடுத்து துவக்க கல்வி. இந்த துவக்க கல்வியை தொடக்க கல்வியை உலக அளவுல கொண்டு போகணும், அப்படி இல்லைன்னா எல்லோருக்குமானதாக கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து SSA சர்வ சிக்ஷா அபியான். அதுக்கடுத்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அது வந்து நம்ம இடைநிலை கல்வி. சார் ஷோ பண்றீங்களா? நீங்க ஷோ பண்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு சும்மா அதுலயும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக டிஸ்கஸ் பண்றேன். யூனிட் 1ல RMSA கொடுத்துருக்கு, சமகரா சிக்ஷா கொடுத்துருக்கு, ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். சமகரா சிக்ஷா எதோடு மெர்ஜ் ஆனது, என்னென்ன மெர்ஜ் ஆனதுன்னு சொல்ல முடியுமா? சமகரா சிக்ஷா SSA டீச்சர் எஜுகேஷன். வெரி குட் சார். SSA RMSA டீச்சர் எஜுகேஷன். சரிங்களா? நீங்க SSA RMSAவோட நிறுத்திடாதீங்க, இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா நம்ம இதான் புரிதல். கூடுதலாக நீங்க சமகரால எதை சேர்த்துக்கிறீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் இல்ல டீச்சர் ட்ரைனிங்கை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டோம்னா முடிஞ்சுது. அடுத்து RUSA, அடுத்து யூனிஃபார்ம் பேட்டர்னு. யூனிஃபார்ம் பேட்டர்னு அட் ப்ரெசென்ட் 10 +2 +3 இருக்கு. ஆனால் 5+3 +3 +4ல கேட்கலாம் அப்படின்றது. இதுதான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கு. கொஸ்டின் நம்பர் 1 இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDS லான்ச்டு இன் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS தொடங்கப்பட்டது. இங்கதான் அந்த கீழே மாறி இருந்தது. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1975 அப்படின்றது சரியான ஆன்சரு. 1975. 1994ன்றது DPEP டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு இதே லெசன்ல கொஸ்டின் நம்பர் 7ல கொடுத்துருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 7ல 1994க்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 2013 ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? 2013 அண்ட் 2001 RUSA சார். ரூசா 2001 வந்து SSA. ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் சார். குட். அவ்வளவுதான். நீங்க வந்து தொடர்புபடுத்திருங்க. சப்போஸ் இப்போ பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு அனலிட்டிக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். October 10 வந்து டைம் வந்து சேவ் ஆகும், கரெக்டா அக்யூரசி கிடைக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாவே என்ன மீன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி ரெண்டுமே சார். வேகமாகவும் செய்யணும், சரியாகவும் செய்யணும். அதை தான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். என்னையா அப்பப்போ ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். ஒரு டைம் டெஃபினிஷன் சொல்லும்போது திறன் நுண்ணறிவு அப்படின்னு சொன்னேன், இப்போ பார்த்தா இப்படி சொல்றியே அப்படின்னா அந்த திறன் தான் டெஸ்டிங் பண்ணும்போது அந்த திறனை நம்ம வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்றேன் சார். அந்த திறனை சரியாகவும் வேகமாகவும் பண்ணணும் இல்ல? அந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து யார் பண்றாங்களோ அவங்கள இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பண்ண சொல்றாங்க. அது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ICDS. சில சமயங்கள ICDS-னுடைய விரிவாக்கம் கேட்கலாம் சார். ICDS-னுடைய விரிவாக்கம் கேட்கலாம். இப்ப இந்த ICDS அடுத்து எதனோட தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம் சார். எதனோட சார் தொடர்பு இருக்கு? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் ப்ரீ பிரைமரி சார். குட் சார். நம்ம இந்த ப்ரீ பிரைமரி, அதுக்கடுத்து இன்ஃபான்சின்னு சொல்றோமா, சிசுவும் அதுக்கடுத்தது ஃப்ரீ சைல்ட்ஹுட். சிசு ஃப்ரீ சைல்ட்ஹுட் இது ரெண்டும் சேர்ந்தது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ICDS. இந்த ICDS பொறுத்தவரை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சமூக நலத்துறை சார்பாக இதை நம்ம பண்றோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஏஜஸ்
முன்பருவ கல்வியின் வயது. இன்னொரு விஷயம், நம்ம யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 இதெல்லாம் ஈஸியா தான் சார் இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டமா வரும்னா எதிர்பார்க்காதீங்க. ஈஸியா தான் இருக்கும். சைக்காலஜில வேணா அவங்க அப்ளிகேஷன் ஓரியன்டட்ல கேட்கலாம். இங்க பொறுத்தளவு பெரும்பாலும் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே ஆன்சர் பண்ண முடியும். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இன்னொரு விஷயம் இருக்கு, சைக்காலஜிக்கலா நமக்கு வெற்றி கிடைக்க கிடைக்க வெற்றியின் மீது ஆர்வம் வந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம், நீங்க அதிகபட்சமா ஒரு 25க்கு மேல எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த டெஸ்ட் ரொம்ப ஆவலா கொண்டு போவோம். நமக்கு வந்து மார்க் வந்து குறைஞ்சாதான் அடுத்த டெஸ்ட் நான் போவேன்னு நினைக்கிறவங்க சில பேர் சார். ரொம்ப டஃப்பா இருக்கணும் கொஸ்டின் பேப்பரு, எனக்கு வந்து 30க்கு வந்து ஒரு 15 தான் வரணும், ஏன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு மாயை உலகத்துல இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். இது வந்து ஃபியூ மெம்பர்ஸ். ஆனா பல பேரு இயல்பான உளவியல் பார்வை என்ன அப்படின்னா, வெற்றி கிடைச்சாதான் சார் மென்மேல வெற்றி கிடைக்கும். எக்ஸாம்பிளா பிடி எழுதியிருப்பாங்க, பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ அந்த பிடியா இருக்கிறவங்க இப்போ பிஜி எழுதுவாங்க சார். ப்ரிப்பேர் பண்ணாத பிடி இப்போ பிடி ஜாயின் பண்ணிட்டாங்க சார். அவங்க பிடி ஜாயின் பண்ணியாச்சு, ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு அப்படியே போயிட்டு எழுதுவாங்க. அவங்களாம் கட்டாப்ல வந்துடுவாங்க. அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒரு வெற்றி கிடைச்ச கலிப்புல இன்னொரு வெற்றி கிடைச்சிடும் சார். சில பேர் வந்து நெட்டு எழுதுவாங்க, அதுலயும் பாஸ் ஆயிடும். இதுதான் நம்ம மெயின் பண்றோம். அதுக்காக எப்பொழுதும் நம்ம கொண்டு போகும்போது அந்த சிஸ்டத்தை தான் நம்ம கொண்டு போவோம். அதனால நம்ம ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது முன்பருவ கல்வியினுடைய வயது 3 to 6. 3 to 6 ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன்பருவ கல்வியின் வயது. சப்போஸ் 6ல இருந்து 14 அப்படின்றது துவக்க கல்வியின் வயது. பிரைமரி எஜுகேஷன் 6 to 14, அதான் நம்ம இந்தியன் ஆர்டிகல் 21A குறிப்பிடுது. அடுத்து 2 to 5 அப்படின்னு இருக்கு. இது சம்பந்தம் இல்லாம ஆன்சர், ப்ரீ பிரைமரி எஜுகேஷனோட தொடர்பு இல்லாதது. அடுத்து 7 to 14 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது யார் சொன்னதுனாக்கா நமக்கு தெரியும். 7 to 14 காந்திஜி சொன்னாரு. வெரி குட் சார். காந்திஜி பேசிக் எஜுகேஷன்ல சொன்னாரு சார். ஆதார கல்வி அல்லது அடிப்படை கல்வி, ஆதார கல்வி அடிப்படை கல்வியில சொன்னாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், முன்பிள்ளை பருவத்துல மொழி வளர்ச்சி டேஷ் மூலம் தொடர்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு. என்ன ஆப்ஷனா இருக்கலாம்? லிசனிங், அப்சர்வேஷன், ஆல் த அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்குமா? ஆல் த அபோவ் சரியானது. யூஸ்வலா நம்ம லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டோட 2 சைக்காலஜிஸ்டுங்க ரிலேட்டடா இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? ஒன்னு நோம் சாம்ஸ்கி, வைகோட்ஸ்கி. குட் சார். கீன்னு முடியுது பாருங்க. நோம் சோம்ஸ்கி, வைகோட்ஸ்கி. இவரு நேட்டிவிஸ்ட் தேரி அப்படின்னு சொல்லுவோம். நேட்டிவிஸ்ட் தேரி அப்படின்னு சொல்றது யாருன்னா நோம் சோம்ஸ்கி. இவரு சோசியல் கல்ச்சுரல் தேரி, சமூக கலாச்சார மொழி வளர்ச்சி கோட்பாடு, சோசியல் கல்ச்சுரல் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். யாரு? வைகோட்ஸ்கி. அதனால பெரும்பாலும் இந்த 3 ஃபில்லரா ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ரையாங்கிள் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னுவோம். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் என்னன்னாக்கா, அந்த டாப்ல லிசனிங் இருக்கு, தென் லேட்டர்ல ரைட் லேட்டர் அண்ட் லெஃப்ட் லேட்டர் அந்த பகுதியில் அப்சர்வேஷன் அண்ட் இமிட்டேஷன். குழந்தைங்க பெரும்பாலும் போல செய்தல், உற்று நோக்கி, அதுக்கடுத்து லிசனிங் இருக்கும். லிசனிங் இருக்கிற குழந்தைங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சார், ரொம்ப வேகமா பேசுறது. அதனால தான் பெரும்பாலும் ஸ்கூல் எஜுகேஷன்ல ஃபீமேல் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபீமேல் அதிகமா இருப்பாங்க. அப்போ மேல கட்டிலும் ஃபீமேலுக்கு அப்சர்வேஷன் பவர் அதிகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஹையர் எஜுகேஷன் வரும்போது அப்படியே டேர்ன் என்னென்ன செக்ஷுவல் டிஸ்கிரிமினன்சி அப்படின்னு சொல்லும் இல்லை, பாலின வேறுபாட்டில் அப்படியே ஹையர் எஜுகேஷன் பார்க்கும்போது மேலு சூப்பர்ஃபிஷியலாகவும் ஃபீமேல் வந்து அப்படியே என்ன மாடரேட்டாக இருப்பாங்க. ஸ்கூல் எஜுகேஷன்ல மேல் வந்து மாடரேட்டாகவும் ஃபீமேல் வந்து சூப்பர்ஃபிஷியலாகவும் இருக்கிறாங்க. இது அன்னோன் ரீசன். அதே மாதிரி நான் சொல்றதே தான் கரெக்ட் அப்படின்னும் இல்லை, இந்த பாயிண்ட் மட்டும். இது டிஆர்பி பத்தி பேசல, அதனால என்ன சார் டிஆர்பி நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4,
சமகரா சிக்ஷா ஸ்கீம் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். சமகரா சிக்ஷா திட்டத்தினுடைய உள்ளடக்கம். அதனால இங்க எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொன்னோம். டி இதோட டீச்சர் எஜுகேஷனும் ஒன்று இருக்கு சார். ஆர்யூஎஸ்ஏ எடுத்துட்டு டீச்சர் எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டில என்ன ஆப்ஷன் கொடுக்க சான்ஸ் அப்படின்னா ஆல் த அபோவ் அப்படின்னு கொடுக்க சான்ஸ் சார். சில சமயங்களில் ரொம்ப எளிமையா நம்ம பிஜிடிஆர்பில் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் எஸ்எஸ்ஏ அப்படின்னு கேட்பாங்க சார். சர்வ சிக்ஷா அபியான். அப்போ சர்வ சிக்ஷா அபியான்ன்றது 2001. ஆர்யூஎஸ்ஏ ராஷ்ட்ரிய உத்தாச்சார் சிஷ்யா அபியான் 2013 ஆர்யூஎஸ்ஏ கொண்டு வந்தாங்க இல்ல. அடுத்து ஆர்எம்எஸ்ஏ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிஷ்யா அபியான் எந்த ஆண்டுன்னு சொல்ல முடியுமா? 2009. நீங்க இதை எப்படி சரி சார் 2009 கரெக்ட் மேடம் சொன்னது. சில சமயங்கள்ல நம்ம லிங்க்ல இருக்கிறவங்க சார் நீங்க ஓகே சொன்னீங்க ஆனா எனக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூஸ்வலா எஸ்எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 to 2001 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 வருஷம் கணக்கு சார். 2000ல இருந்து கணக்கு பண்ணுங்களேன். 2001, 2002, 2003, 2004, 2005, 2006, 2007, 2008, 2009. 2009ல 10 வருஷம் ஆயிடுச்சா சார். அதனால 10 வருஷம் முடியும் போது என்ன பண்ணாங்கன்னா ஆர்எம்எஸ்ஏ கொண்டு வந்தாங்க. ஏன் ஆர்எம்எஸ்ஏ கொண்டு வந்தாங்க? ஸ்கூல் எஜுகேஷன் 10 வருஷத்துல ஃபுல்ஃபில் ஆகும். அது பிரைமரி எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆயிடும். நெக்ஸ்ட் வாட் அபவுட் செகண்டரி எஜுகேஷன், அதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் தான் ஆர்எம்எஸ்ஏ. அதனால நீங்க எப்படி தொடர்புனா 2001 எஸ்எஸ்ஏ சார். ஆனா இந்த 2001ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2000 அந்த அகடமிக் இயர் வந்து 2000 to 2001 சார். அதனால நம்ம பெரும்பாலும் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு அடுத்தது சில டெக்ஸ்ட் புக் எல்லாம் 2001 போடுறதால நம்ம 2001 போட்டுறோம். ஆனா இனிஷியலா பார்க்கும்போது அகடமிக் இயர்ல பார்க்கும்போது அந்த அகடமிக் இயர்ஸ்ல 2000 to 2001 சார். அதை வச்சுதான் நம்ம 2009ல ஆர்எம்எஸ்ஏ கொண்டு வந்தாங்க. சரியா? அந்த புரிதலை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா நியூ எஜுகேஷன் பாலிசி. நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன சார் ஆப்ஷன்? சி ஆப்ஷன் 5 + 3 + 3 + 4. மேடம் சொன்ன மாதிரி 5 + 3 + 3 + 4 அப்படின்னு சொல்றோம். இந்த 4ன்றது 9th 10th 11th 12th. நியூ எஜுகேஷன் பாலிசியில 9 10 11 12ன்றதால பிஜி டீச்சரும் டெட் எழுதணும் அப்படின்னு இருக்கு சார். என்ன சார் நாங்க பிஜி டீச்சரா போறோம், மீண்டும் நீங்க ஒரு வார்த்தையை பேசுறீங்களே? ஆமா சார், இப்ப பாருங்க 10ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு 9, நாளைக்கும் இருக்கு. சப்போஸ் நம்ம லிங்க்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருன்னா அப்ளை பண்ணல அப்படின்னா இன்றோ அல்லது நாளையோ போயிட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்பனா என்ன வந்து டெட் முடிச்சுட்டு போக சொல்றீங்களா டீச்சரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். பிஜியா வந்தாலும் நமக்கு ஒரு சேஃப். ஏன்னா இப்ப நீங்க நல்லா படிச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. சைக்காலஜி ஈஸியா நீங்க அங்க 30க்கு 30 அடிக்கலாம் இல்ல. அதனால 2020 ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்கு. 10 + 1 + 3 என்ன பேட்டர்ன் சொல்ல முடியுமா? யார் சொன்னது இந்த பேட்டர்ன்? முதலியார் கல்விக் கொள்கை. நம்ம எல்லாருமே படிச்சது 10 + 2 + 3. டி ஆப்ஷன் மட்டும் தவறானது. சில சமயங்கள்ல 4 விடை குறிப்புல சம்மதமே இல்லாம ஒரு ஆன்சர் தருவாங்க. எது ரமேஷ் வந்து சம்மதமே இல்லாத ஒரு ஆன்சர் டில எழுதியிருக்கேன்ல, அது மாதிரி சார். சரியா? அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 6ல கோத்தாரி கல்விக் கொள்கை. எஜுகேஷன் கமிஷன் எம்பசிஸ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி. என்ன சார் ஆன்சரா இருக்கலாம்? பி ஆப்ஷன் 6 to 14. திரும்ப நமக்கு இந்த 6 to 14, நெக்ஸ்ட் வந்து 15 to 35, நெக்ஸ்ட் 7 to 14, இதெல்லாம் வந்து திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு கொஸ்டின் வந்து வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 டிபிஇபி தொடங்கப்பட்ட ஆண்டு 1994 அப்படின்னு சொல்றோம். 1957ல ஏதாவது ரிலேட்டட் இருக்கா அப்படின்னா ராங்கான ஆன்சரு. ஆனா 2001 2009 இருக்கு. Then question number 8, the following features in SSA. SSA கீழே கொடுக்கப்பட்டவையில் SSA-வினுடைய பண்புகள். அப்ப அந்த பண்புகள்னு சொல்லும்போது 6 முதல் 14, அதுக்கடுத்து செயல் மையம், இலவச மற்றும் கட்டாயம், மேற்கூறிய அனைத்தும். அதனால எல்லாருமே என்ன சொல்லியிருப்பீங்க? மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்டா?
லட்சுமணசாமி முதலியார், Yes, 12+3 லட்சுமணசாமி முதலியார் அல்லது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் பியூசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ப்ரமோட்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ஃபார் யாரு, என்ன வயது நிலையில இருக்கிறவங்க அல்லது என்ன வகுப்புல இருக்கிற குழந்தைகளுக்கு ஏபிஎல் கொண்டு வந்தாங்க? 1 to 5 சார். குட் சார், 1 to 5. சப்போஸ் அதோட தொடர்படுத்தி கேட்டலாம். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 21A, தென் 45. நெக்ஸ்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் அப்படின்னு 9th கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ரைட் டு எஜுகேஷன் நமக்கு கட்டாயம் NCF நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு, நெக்ஸ்ட் RTE, இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு வரலாம் சார், எதிர்பார்க்கிறோம். NCFO அல்லது RTE. சார் என்னாச்சு? எய்த்துக்கு வந்து ஆல் த அபோவ். தேங்க்யூ சார். வெல்கம் சார். என்னாச்சு டிஸ்பிளே ஆகல? சரி சார், நீங்க ஹார்ட் காப்பி கையில வச்சுட்டு இருப்பீங்கல்ல? எஸ் சார். சரிங்க சார். அனுபவங்களை மேம்படுத்துறது டேஷ் மெட்டீரியல் ஆர் யூஸ்டு டு என்ஹான்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சரியான ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார் ஆன்சரு? புலன் உறுப்புகள், அதுதான் நம்ம கேட்வே ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கேட்வே ஆஃப் நாலேஜின் அடிப்படையில தான் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. டேஷ் என்பது யுஇஇன் உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் யுஇஇ? Universalization of elementary education. வெரி குட் சார். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் அந்த என்ரோல்மெண்ட்டு, ட்ராப் அவுட்டு, இதெல்லாம் இந்த பிரச்சனை வருது இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணக்கூடியது எல்லாமே இவங்களா தான் இருந்தாங்க. அதனால யுஇஇ அந்த பேசிஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கலாம். யூனிஃபார்ம் பேட்டர்ன் பேஸ் பண்ணி ரைட் டு எஜுகேஷனு. தென் என்ன ஆன்சர் சரியா இருக்கலாம்? டி ஆன்சர். ஏன்னா என்ரோல்மெண்ட்டு, ரிட்டன்ஷனு, கம்ப்ளீஷன், நிரப்புதல் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். 9th பி ஆப்ஷன் சரியானது. கொஸ்டின் நம்பர் 9 பி. தென் கொஸ்டின் நம்பர் 12. அனைத்து மாணவர்களையும் திறன் மற்றும் பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒன்றாக கல்வி வழங்கும் முறை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. ஆப்ஷன் வந்து உள்ளடக்கிய கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நமக்கு சிலபஸ்ல வேல்யூ எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்டேட்டரி பாடிஸ் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா NCERT சார். NCERT அப்படின்ற ஸ்டேட்டரி பாடிஸ், அபெக்ஸ், அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா வேல்யூ எஜுகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தென் ஹெல்த் எஜுகேஷன், தென் என்விரான்மெண்டல். 11th டி ஆப்ஷன் சரியானது. கொஸ்டின் நம்பர் 13. The following commission focuses on primary education. கீழே கொடுக்கப்பட்ட ஆணையம் தொடக்க கல்வியின் மீது கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். சரியான ஆப்ஷன் என்ன சார்னா அண்டர் கமிஷன். ஆமா, அண்டர் கமிஷன் துவங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்ல முடியுமா? 1885 சார். 1882 சார். 1882. 1882. டோன்ட் ஃபர்கெட். நமக்கு ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் அது மாதிரி வரும் சார். சரிங்களா? 1882 இவங்க எதுக்காக அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஆன் பிரைமரி எஜுகேஷன். 1882 அண்டர் கமிஷன். நெக்ஸ்ட் வந்து சட்லர் கமிஷன் கொடுத்துருக்கோம். சட்லர் என்ன இயர் சொல்லுங்க.
சார் சொல்லுங்க. இந்த ஹார்டாக்கும் அவங்களும் வருவாங்கல்லங்க சார் தொடக்க கல்வியில கழிவு தேக்கம் பத்தி சொல்லியிருப்பாங்கல்லங்க சார். யார் சார்? யார் வராங்க? அட்டாக் சார். இல்ல இப்ப கொஸ்டின்ஸ் வந்து என்ன தெரியுங்களா, கமிஷன்ஸ்லாம் நீங்க எல்லா கமிஷன்ஸும் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஃபோக்கஸ்டா பண்ணது, இப்ப நீங்க செகண்டரி எஜுகேஷன் பார்க்குறோம் இல்ல, முதலியார் கமிஷன். அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி செகண்டரி எஜுகேஷன் மட்டுமே அவங்க பண்ணல, துவக்க கல்வியிலயும் ரிஃபார்ம் பண்ணாங்க சார். சரிங்களா? இப்போ நம்ம கோத்தாரி எஜுகேஷன்னா மற்றதுலயும் பண்ணாங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்படும் போது சியும் நம்ம சூஸ் பண்ணிடலாமான்னா பண்ணக்கூடாது. இப்போ கேட்கறது ஃபோக்கஸ்டு ஆன் பிரைமரி அப்படின்னு கேட்டது. அட்டாக் வந்து பிரைமரியும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, பிரைமரி ப்ரீ பிரைமரியும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஹையர் எஜுகேஷனோட ஃபோக்கஸ் இருக்கு. அதனால நம்ம அட்டாக் வந்து சொல்ல முடியாது இல்ல. 1929 1929 இந்த கமிட்டி வந்தது. சாட்லர் கமிஷன் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? 1917. இவங்களுடைய மெயின் என்னன்னா யூனிவர்சிட்டி ரிஃபார்ம் அப்படின்னு படிச்சோம். பல்கலைக்கழக துறை மேம்பாடு. நீங்க சாட்லர் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல சாட்லர் சார், அடுத்து என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன். ரெண்டுத்தையும் நீங்க தொடர்படுத்திக்கிடுங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1929ல அர்டாக் கமிட்டி. குட்ஸ் டிஸ்பேட்ச் 1854 என்ன ஆச்சுன்னா குட்ஸ் டிஸ்பேட்சினுடைய அறிக்கையின் அடிப்படையில உயர்கல்வி கொண்டு வந்தாங்க சார். அதனால இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கமிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். Then question number 14, Article 21 guarantees free and compulsory education for children aged. குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்வி. இது எளிமையா எல்லோருமே சரியான விடைய சொல்லியிருப்போம் இல்ல, யாருமே மிஸ்டேக் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. 6 to 14. சப்போஸ் யாராவது நம்ம லிங்க்ல இருக்கிறவங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா தெரிஞ்சதை தப்பு பண்ணிடக்கூடாது. நம்மள அறியாம நம்ம மற்றவரை காட்டிலும் ஒரு மதிப்பெண் பின்தங்கிடுவோம். அதுல கவனமா இருந்தோம். நெக்ஸ்ட், ஏன்னா எல்லாரும் ஆன்சர் பண்றாங்க பாத்தீங்களா, அதை மட்டும் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. யாருமே ஆன்சர் பண்ணல பாத்தீங்களா, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்பதான் நம்ம கட் ஆஃப்ல வந்துருவோம். 2 ஆஸ்பெக்ட நம்ம முன்னெடுக்கணும். எல்லாரும் ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க ஈஸியா, அதை விடவே கூடாது. யாருமே ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் இருக்கு பத்தியா, அதை சரியா போடணும் சார். வெயிட் பண்ணி போடணும். ஒரு எப்படி கொக்கு வந்து வெயிட் பண்ணி அடிக்குதோ அதே மாதிரி நீங்க தான் உங்க மைண்ட்ல இருந்து ரெட்ராய்வுல கொண்டு வரணும். சமூக அறிவியல் பாடத்தின் நோக்கம் மனிதநேயம், மதச்சார்பின்மை, சமூக உடைமை மற்றும் ஜனநாயகம் ஆகியவை சார்ந்த விடுமங்களை வளர்ப்பது என்று முன்மொழியப்பட்ட கல்விக் கொள்கை. அது எது சார்னா, த கரிக்குலம் ஃபார் 10 years to school, a framework of 1975. The focus of social science is to promote the value of human in secularism, socialism and democracy. சரியான ஆப்ஷன் என்ன சார்னா, a framework 1975, national curriculum framework 2005, school education 2023, national education policy. இப்போ பாருங்க 2005, 1975, 2005, 2023 இது மூன்றுமே எதோடு சார்ந்தது சார் அப்படின்னாக்கா கரிக்குலம் சார். கரிக்குலம். Question number 16, the quality of education. Question number 16, கல்வியில் தரமானது ஆசிரியர்களின் தரத்தை பொறுத்து அமைகிறது அப்படின்னு சொன்ன கல்விக்குழு யாரு? The quality of education dependent more on quality of teacher was given by அமெரிக்க ஆசிரிய கல்விக்குழு, அமெரிக்கன் கமிஷன் ஆன் டீச்சர் எஜுகேஷன், இந்தியன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கொடுக்கும், கனடியன் கமிஷன், யூகே கமிஷன். இதில் மூன்றுமே சம்மந்தம் இல்லாம ஒரு விடை குறிப்பு. அமெரிக்கன் கமிஷன் ஆன் டீச்சர் எஜுகேஷன். ஏன்னா நீங்க எப்படி வேணா தொடர்படுத்தி போட்டிருக்கலாம் அப்படின்னாக்கா குவாலிட்டி ஆஃப் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படியே இங்க பாருங்க டீச்சர் எஜுகேஷன் அப்படின்றது சில சமயங்களில் சில விடை குறிப்புகள் வினாவோட தொடர்பு இருக்கலாம். அந்த இடம் நம்ம பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 17, இந்தியாவில் முதல் ஐஐடி. அந்த 4ன்னு போட்டிருக்கா, 4ன்றத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க சார். இந்தியாவில் முதல் 4 ஐஐடி பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. 4 கிடையாது,
4 வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 17ல சர்க்கார் கமிட்டி 1946 1946ல சர்க்கார் குழு தான் ஐஐடிய பரிந்துரைத்தது. கொஸ்டின் நம்பர் 18 350A சார். 350A டேஷ் ஷரத்து முதன்மை நிலையில் தாய்மொழியில் கற்பிப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தியது. 350 யூஸ்வலா இந்தியன் ஆர்டிக்கல்ல நம்ம லாங்குவேஜ் பாலிசி, நெக்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், நெக்ஸ்ட் மைனாரிட்டி எஜுகேஷன், தென் எஜுகேஷனலி பேக்வர்ட் சில்ட்ரன், இவங்க ரிலேட்டட்ல ஏதோ ஒன்று வந்துடும் சார். இல்லை, ரொம்ப எளிமையா தான் இருக்கும் அந்த வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ECCE எல்லாருமே கரெக்டா போட்டீங்களா? ECCE மார்க் பண்ணிட்டா இருப்பாருங்க. பி சார், இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இந்த இயர்லி சைல்ட்ஹுட் கேர் ECCE அப்படின்றது இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். என்ன வயசு சார் இயர்லி சைல்ட்ஹுட் கேர்? இயர்லி சைல்ட்ஹுட் 3 to 5. 3 to 5. 2 to 5 சார். 2 வயசு to 5 சார். சரி சார். 2 to என்னன்னாக்கா எப்படி நம்ம 2ன்றத ஸ்டார்ட் பண்றோம்னா, இன்ஃபான்சி சிசு பருவம் அப்படின்றது பிறப்புல இருந்து 2 வயசு. அதனால 2 முடிஞ்சது 3. அதனால நம்ம 2ல இருந்தே என்ன பண்றாங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட்டை சைக்காலஜிஸ்டுங்க கால்குலேட் பண்றாங்க. ஆனா இதை பொறுத்தளவு நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதை பொறுத்து இப்ப மேடம் சொன்னாங்களே 3 to 5ன்னு, 3 to 5ன்னு கூட இருக்கலாம், 2 இல்லாம இருக்கலாம். அப்படின்றாக்க 3 to 5 நீங்க சூஸ் பண்ணுங்க. சிலது வந்து அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கொஸ்டின் விரிவாக்கம் இருக்கும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல விரிவாக்கம் இருக்கிறத பெரும்பாலும் நம்ம எடுத்துருக்கிறோம் சார். RTE விரிவாக்கம் கேட்கலாம், ரைட் டு எஜுகேஷன். இல்லை, RTE அப்படின்றது ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2009 எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி. 1992 ஏதாவது தொடர்பு இருக்கா? 1992 ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் சார். வெரி குட் சார். ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். 1992. நெக்ஸ்ட் 1994 எல்லாருக்குமே தெரியும், DPEP இப்பதான் பார்த்தோம். 2014 ஓகே சார். 2014 பொறுத்தளவு சம்மதம் இல்லாம ஒரு விடை குறிப்பை கொடுத்தோம். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு இயர் ஆன் NLM. வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் NLM? நேஷனல் லிட்ரஸி மிஷன் சார். குட் சார், லிட்ரஸி மிஷன் அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 21க்கு கரெக்டான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? 1988. 1988, 2009, 1989, 2001. The following advantage not related to informal education. கீழே கொடுக்கப்பட்டுள்ள முறைசாரா கல்வியின் நன்மை சாராதது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நன்மை சார்ந்தது சொல்லல, நன்மை சாராதது என்னவா இருக்கலாம்? குட் சார், ஏஜ் லிமிட். சாரு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பாருங்க, ஏஜ் லிமிட். மீதி 3மே இன்ஃபார்மல் எஜுகேஷன்ல பிளஸ். நெக்ஸ்ட் dash promoting equality in assess content outcomes of. சார் சொல்லுங்க. சார் ஒரு டவுட் சார், இந்த முறைசாரா கல்வியில வந்துட்டு நோ ஏஜ் லிமிட்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல சார்? ஆமா. ஆனா நம்ம மெட்டீரியல் ஒரு லைன்ல வந்து இப்ப நீ கிளாஸ் நடத்தும் போது 15 to 35, 15ல இருந்து 35 வயசு வரையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாதிரி. அதுதான் சார். இப்போ நமக்கு என்னன்னா இந்த தமிழ்ல வந்து முறைச்சாரான்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து நான் ஃபார்மல் இன்ஃபார்மல்னு இருக்கு சார். இன்ஃபார்மல் நான் ஃபார்மல். நம்ம நான் ஃபார்மலுக்கு தான் 15 to 35ன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? சரிங்கம்மா. அது நம்ம தமிழ்ல என்னன்னாக்க இன்ஃபார்மல்னாலும் நான் ஃபார்மல்னாலும் முறைச்சாரான்னு தான் அந்த வேர்டு வருது. ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் அந்த டிஃபரன்ஷியேட் வச்சுன்னு இருக்காங்க. அது இன்றளவும் பெரிய சிக்கல் தான். ஏன் நீங்க இன்னொரு விஷயம் கூட பாருங்களேன்,
நம்ம 9th யூனிட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா கலைத்திட்ட வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி. ஆனா நிறைய டெக்ஸ்ட் புக்ல பாடத்திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க சார். கரெக்டா? எஸ் சார். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கூட சில சமயங்கள அது மாதிரி வரலாம் சார். அப்படி வருது அது மாதிரி வராங்கன்னா, அதனால நம்ம என்னன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் ஃபைனலா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் கரெக்ட். இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனலா அது கரெக்ட்னு நம்ம பாக்குறோம். சரி சார். சார் அப்ப இன்ஃபார்மல் நோ ஏஜ் லிமிட்டுங்களா சார்? சார் இன்ஃபார்மலுக்கு நோ ஏஜ் லிமிட்டுங்களா? எஸ் சார். தேங்க்யூ சார். நம்ம அதனால என்ன பண்ணோம்னா ஏஜ் லிமிட்னு போட்டதால அதை சூஸ் பண்றதுக்காக ஏஜ் லிமிட்னு போட்டோம். இன்ஃபார்மல்ல நம்ம பிஹெச்டிலாம் சில பேர்லாம் வந்து தொடர்ச்சியா டிகிரிங்க நிறைய படிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த இன்ஃபார்மல்ல படிக்கிறது தான். கொஸ்டின் நம்பர் 23, கல்வி வாய்ப்பு, பாடப்பொருள் மற்றும் விளைவுகளின் சமத்துவத்தை நிலைநாட்டுவது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்ல தன்னாட்சியா அல்லது ஜனநாயகமா அல்லது சமத்துவமா அல்லது மதச்சார்பின்மையா? இது நமக்கு நியூ சிலபஸ். அதுல நம்ம இதுல இருக்கலாம். எக்லேட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சமத்துவம் என்பது சரியானது. சமத்துவம். கொஸ்டின் நம்பர் 24, SC/ST மாணவர்கள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கான கல்வியை ஊக்குவிப்பது. டேஷ் ப்ரமோட்ஸ் எஜுகேஷன் ஃபார் SC/ST அண்ட் வீக்கர் செக்ஷன். வீக்கர் செக்ஷன்ன்றது யார் சார்? நலிவடைந்து பெரும்பாலும் எக்கனாமிக்கலி பேக்வேர்டா இருக்கலாம், சோஷியலி பேக்வேர்டா இருக்கலாம். என்னெல்லாம் நம்ம ஆஸ்பெக்ட் எடுக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்க கொண்டு வரோம் சார். வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் விமனை கூட வீக்கர் செக்ஷன்ல கொண்டு வரலாம். பெண்கள் வந்து கல்வி எடுக்கல அப்படின்னும் போது அவங்க இந்த கேட்டகரி கொண்டு வந்துடுறாங்க. எனவே 46 சரத் வந்து 46, 45 எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 21A தெரியும். அதனால டில நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா A and C அப்படின்னு போட்டிருக்கோம். சப்போஸ் இது ரெண்டும் தான் கரெக்ட் அப்படின்னு போட்டுருவாங்கன்றதுக்காக டி ஆப்ஷனு. யாரும் டி ஆப்ஷன் போட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 25, கரும்பலகை திட்டம் ஆபரேஷன் பிளாக் போர்ட் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் துவக்க கல்வி சார். பிரைமரி எஜுகேஷன். யாரு வந்து இந்த கரும்பலகை திட்டத்தை உருவாக்கின கமிட்டி யாருன்னு சொல்ல முடியுமா? கொத்தாரி 1964 to 66. ஆனா கொத்தாரி கமிஷன் வந்து வெரி குட் சார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986. அப்போதைய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா பிளாக் போர்டு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஆபரேஷன் பிளாக் போர்டு கரும்பலகை திட்டம். அப்படின்னா அந்த திட்டம் என்ன சார் சொல்லுதுன்னா துவக்க கல்வியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டோர் அண்ட் அவுட்டோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுத்தையும் ஆஸ்பெக்ட் எடுத்தது தான் இந்த. இப்போ நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைமரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இன்ட்ராக்டிவ் போர்ட்லாம் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா பிளாக் போர்டு ஆப்ரேஷன் அந்த பேசிஸ்ல தான் பண்ணாங்க. அதே மாதிரி 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை வந்து துவக்கணும் அப்படின்றது இந்த ஆப்ரேஷனுடைய ஒரு சக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரைமரி வந்து வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு துவக்க பள்ளி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. எப்படி வந்து காமராசர் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பள்ளி இருக்கணும்னாரோ அதே மாதிரி கிராமத்துல எக்ஸாக்டா இந்த விஷயத்த கையில எடுத்தது எதுனா அந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. நெக்ஸ்ட் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா, மும்பை, மெட்ராஸ் எல்லாருக்குமே தெரியும். 1857. அப்போ 1855 அப்படின்னு பார்க்கும்போது வுட்ஸ் டிஸ்பேட்ச். ஆனா 1854 to 55ல வுட்ஸ் டிஸ்பாட்ச் இந்த அறிக்கையை வந்து சொன்னாங்க அப்படின்னு நீங்க பார்த்துக்கோ. 1835 அப்படின்னா மெக்காலே, 1882 அப்படின்னாக்கா ஹண்டர் அப்படின்னு படிச்சோம் இல்லை 1882. அதனால நீங்க தொடர்படுத்திட்டு போயிங்க. கொஸ்டின் நம்பர் 29ல
டேஷாம் ஆண்டு துவக்க கல்வியை ஒருங்கிணைக்கவும் மேம்படுத்தவும் இந்தியா முழுவதும் AICE அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது (1957) சரியான ஆப்ஷனு 1957. நீங்க இதை ரிஜெக்ட் பண்ணி கூட போட்டுடலாம். போடும்போது இந்திய அரசியலமைப்பில் 45வது சார் ஆன்சர் எது சார்? 16 சார். 16. சார் ஷோ பண்றாரு பாருங்க. அமெரிக்க ஆசிரிய கல்விக்குழு சார், அதை ஷர்ட் பண்ணிடுறீங்களா? வயலட் கலர் இல்ல பிரைட்டா இருக்கு. ஓகே ஓகே. தென் நேரம் கருதி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28. இந்திய அரசியலமைப்பின் 45வது பிரிவில் UEE விதி டேஷ் ஆண்டு 1950 முதல் வகுப்பில் சேருவதற்கான அதிகாரப்பூர்வமான வயது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுல பெரும்பாலும் என்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்னா என்னவா இருக்கலாம்? 6 சார். அதே மாதிரி 28 1960 50 இருக்கல்ல சார், 60ன்னு மாத்துங்க. 1960. ஓகே சாரி, 1960 1950 இல்ல 1960 6. இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி சார். நியூ எஜுகேஷன் பாலிசி. லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இக்னோ எல்லாருமே கரெக்டா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இக்னோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி D 26 B சார் 1857. 1857. எனிவே தேங்க்யூ அண்ணா. நேரம் கருதி நம்ம முடிச்சுக்கிறோம். Thank you, sir.